நாள்தோறும் பரிசுத்தத்தை நாம் நாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 3 வருஷம் BA லிட்ரேச்சர் முடிச்சிடலாம், அல்லது 4 வருஷம் BE என்ஜினியரிங் முடிச்சிடலாம், அல்லது 5 வருஷம் MBBS முடிச்சு டாக்டர் என்ற பட்டம் போட்டுக்கொள்ளலாம். ஆனா மரண பரியந்தம் உண்மையா இருக்கிறவன தான் பரலோகம் பரிசுத்தவான் என்று சொல்லும் என்பதை இந்த காலை வேளையிலே எந்த ஒரு நபரும் மறந்துவிடக் கூடாது. இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து கரங்களை உயர்த்தி ஆடி பாடி ஆராதிக்க இந்த இடம் கிடையாது, இந்த தேவனும் கிடையாது. ஏதோ வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனோம், வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போனோம், செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறோம், அந்த மதம் அல்ல இந்த மதம். இது நாள்தோறும் நடக்க வேண்டிய ஒரு மார்க்கமாய், தேவனோடு நடக்க வேண்டிய ஒரு வழியாய், நானே வழி சத்தியம் என்று சொன்னவர், என் வழியிலே நடக்கிறவர்களுக்கு நித்தியம் உண்டு. இப்போ மோசே அவன் பாவம் செய்யல, அவன் தவறு செய்யல, அவன் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆனால் ஒரு சின்ன ஒரு காரியத்தில் அவன் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய விதத்தில் செய்யாமல் போனபடியால் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லிட்டாரு, நீ மலைக்கு வா. இப்போ கர்த்தர்கிட்ட கேட்கிறார் மோசே, ஆண்டவரே நான் எந்த மலைக்கு வர்றது? உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய நேபோ மலையில ஏறு, அங்க இருக்கிற பிஸ்கா கொடுமுடிக்கு வா, நான் அங்கே உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன். அப்போ இந்த ஜனங்களை இனிமேல் பார்க்க மாட்டேன்னா ஆண்டவரே, இந்த ஜனங்களை இனி நீ பார்க்க போவது இல்லை. அப்போ என்ன பண்றது ஆண்டவரே? எல்லாருக்கும் கடைசியா என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருப்பான்னாரு. அந்த கடைசி நேரம் தனக்கு மரணம் சம்பவிக்க போகிறது என்பதை அறிந்து, கடைசி நேரம் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே முதல்ல என்ன வார்த்தை பேசியிருப்பார்? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், குழந்தையா பிறந்திருக்கிறார், முதல்ல என்ன வார்த்தை பேசியிருப்பார்? சரி, நான் இப்படி கேட்குறேன், அப்படி கேட்டால் உங்களுக்கு புரியாது. எத்தனை பேர் பிள்ளையை பெற்ற தாய்மார்கள் இங்கே இருக்கீங்க? குழந்தை பெற்ற தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இங்கே? ஓ, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையோ? ஐயோ, தப்பாக நினச்சிட்டனோ? சரி, உங்கள் பிள்ளை பேசின முதல் வார்த்தை யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? என்ன பேசியிருக்கோம் முதல்ல? உங்கள் பிள்ளை என்ன பேசியிருக்கோம்? அப்பாமார்கள் யாராவது சொல்லுங்களேன். அம்மா. என்ன கோவம் வந்திருக்கும், பெத்து போட்டேன் என்னை அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேது, அப்பான்னு அவா அவான்னது என்ன கோவம் வந்துச்சு அந்த நேரத்தில். அந்த முதல் வார்த்தை யாராவது லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்கமா? என்னைக்கா லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்கமா? இல்ல இல்ல. சரி, இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, மத்தேயுல அவர் வாயை திறந்து, என்ன திறந்து? வாயை திறந்து ஜனங்களோடு பேச ஆரம்பித்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் தான் பேச ஆரம்பிச்சார். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வாய் திறந்து பேசினார். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு வாய் திறந்து பேசினார். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வசனம்? இயேசு தன் வாயை திறந்து பேச ஆரம்பித்து, எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வசனம்? பேச ஆரம்பிச்சாரா? எங்கிருந்து பேசினாரு? மலையிலிருந்து ஜனங்களோடு பேசினார். சரி, நம்ம ஒவ்வொரு வருஷமும் இயேசு வாய் திறந்து பேசினதை தியானிக்கிறோமா, இல்ல இயேசு சிலுவையில் பேசினதை தியானிக்கிறோமா? ஏன் ஏன் முதல்ல வாயை திறந்து பேசினார்ல, அதையும் ஏன் தியானிக்கிறது இல்ல? கடைசி வார்த்தை அதுதான் மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். முதல்ல வாய் திறந்து பேசினார், எத்தனையோ பேசினார், அதில் கடைசி அவர் என்ன சொன்னார்? ஏதாவது ஒரு மரண வீட்டுக்கு போனோன்னா அங்கே கேட்குற கேள்வி என்ன? அவங்க கடைசி அவர் என்ன சொல்லிட்டு போனார்? அப்பா கடைசியாக மரிக்கும் போது என்ன சொல்லிட்டு போனார்? எங்கள் அப்பா சொன்னார், எல்லாம் முடிஞ்சதுப்பா, எல்லாம் முடிஞ்சதுப்பா, எல்லாம் முடிஞ்சதுப்பா. அப்போ கேட்டோம், அப்பா கொஞ்சம் பால் குடிச்சிக்கிறீங்களாப்பா, டயர்டாக இருக்கீங்க? வேண்டாப்பா, நான் எல்லாம் அங்கே போய் பார்த்துக்கிறேன், எல்லாம் முடிஞ்சதுப்பா. கடைசியாக சொன்ன காரியம், இந்த பூமியிலே எனக்கு நீர் கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன்ப்பா. அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் எங்களை பலப்படுத்திட்டு இருக்கு. எங்க அப்பா எங்க இருக்கிறாருன்னு எங்களுக்கு ஒரு தைரியத்தை அது கொடுத்தபடினால தான் இந்த ஊழியத்தில் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். ஒரு அல்லே. அந்த கடைசி வார்த்தை என்பது மிக 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 முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. மோசேயின் கடைசி வார்த்தைகள். 40 வருஷம் ஊழியம் செஞ்சார், 40 வருஷம் ஜனங்களை நடத்தினார், 40 வருஷம் வனாந்தரத்தில் ஜனங்களை நடத்தினார். சில நேரத்தில் திட்டினார், சில நேரத்தில் முறுமுறுத்தார், சில நேரத்தில் கோபப்பட்டார், சில நேரத்தில் வச்சு வாங்குன்னு வாங்கினார், சில நேரத்தில் அன்போடு பேசினார், சில நேரத்தில் ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார். எல்லாமே மோசே கிட்ட இருந்து தான் வந்தது. ஒரு அல்லே. இப்போ ஊழியக்காரனா நின்னா என்ன பண்ண முடியும்?
குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய பாராட்டுறதும் நான் தான், அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதும் நான் தான், அந்த குழந்தை வந்துருச்சு வளர்ந்து ஸ்கூலுக்கு போகும்போது முதல் ஜெபம் பண்ணுறதும் நான் தான், ஒருவேளை பொட்ட பிள்ளைகளாக இருந்தால் வீட்டில் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு போகிறதும் நான் தான், அதுக்கு அடுத்தது கல்யாணத்துக்கும் நான் தான். அந்த குழந்தை பிறந்தாலும் அது குழந்தை மாறி மாறி பிறந்து தலைமுறை தாண்டி இதுக்கு வயசானதுக்கு அப்புறம் இது டிக்கெட் வாங்கிருச்சுன்னா கடைசி நேரத்தில் போய் கடைசியா போய் ஆறுதல் வார்த்தை சொல்றது யார் தான்? ஆமா, அது இங்க வந்து தப்பு பண்ணி நோண்டிட்டு இருந்ததுன்னா திட்டுறதும் யாரு தான்? அது நல்ல மார்க் வாங்குச்சுன்னா பாராட்டுறது யாரு தான்? எல்லாமே ஊழியக்காரன் தலையில் தாங்க வந்து வெடியுது. இந்த மோசேயுடைய தலையில தான் எல்லாமே வெடிஞ்சுது. 40வது வருஷத்துல அவனுக்கு 120 வயதிலே கர்த்தர் சொல்றாரு, நீ வா மேல வா, அவ்வளவுதான் உன் வேலை முடிஞ்சது, உன் ஊழியம் முடிஞ்சது. உடனே என்ன பண்றாரு? கோத்திரமா எல்லாம் நில்லுங்கன்னாரு. 12 கோத்திரமாக ஜனங்களை மோசே நிற்க வைத்தார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் உரிய ஆசீர்வாதத்தை மோசே கொடுத்தார். கரங்களை தட்டி தன் முடிவிலே தன்னுடைய கடைசி காலத்தை எல்லாவற்றையும் நிர்ணயித்து. இப்போ மோசே பலவீனமானாரா? மோசே வியாதிப்பட்டுட்டாரா? ஆபிரகாம் வயசாயிருச்சு செத்து போயிடுவோம் பலவீனமாயிருச்சு தெரிஞ்சுது. ஈசாக்கு வயசாயிருச்சு செத்து போயிடுவோம் பலவீனமாயிருச்சு தெரிஞ்சுது. யாக்கோபுக்கு மரண நேரம் சம்பவிக்க போகிறது தெரிஞ்சுது. இதனால எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சார். ஆனா மோசேக்கு மரணம் பலவீனத்தினாலே வரல. நல்லா கவனிக்கணும். கர்த்தரோட பேசி கொண்டிருக்கிறார், நடந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு வயசு 120. அவருடைய கண்கள் மங்கலாகவும் இல்லை, பார்வை குறுகி போகவும் இல்லை, அவருடைய கால்கள் பலன் குறைந்து போகவும் இல்லை. 120 வயசுல தாத்தா தனியா மலை ஏறி போறார். கரங்களை தட்டி நமக்கு உக்கடத்தில் இறங்கி இங்கிருந்து இங்கே ஆலயத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒருவேளை மதுக்கரையில் இறங்கி அங்கிருந்து இறங்கி அப்படியே நடந்து போகணுமா? அவ்வளோ தூரம் போகணுமா? நம்ம ஒரு ஆலயத்துக்கு போய் தேவன் ஆராதிக்க கஷ்டப்படுறோம். ஆனால் எத்தனை முறை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த மோசே சீனாய் மலையை ஏறி இறங்கியிருக்கார். அந்த வயசுல, அந்த தள்ளாத வயசுல தன்னந்தனியா போயிட்டு வந்தாரு. அவருக்கு இருக்க தியாகம் நமக்கு இருக்குதா? அவருக்கு இருக்கிற அந்த அழைப்பு, அவருக்கு இருந்த அந்த பாரம் நமக்கு இருக்குதா? 120 வயசுல தனியா மலை ஏறி போறார். அந்த கடைசியா இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்லிட்டு ஒட்டுமொத்த இஸ்ரவேலையும் பார்த்து சொன்ன கடைசி வார்த்தையை தான் இப்போ தியானிக்க போறோம். இப்பதான் செய்திக்குள்ளேயே வரோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்பதாங்க செய்திக்குள்ளேயே வராராம். இப்படி ஆனால் எப்படியோ. நான் இன்னைக்கு பாஸ்டர் ஜான்சன் சீக்கிரம் முடிச்சிருவாருன்னு சொல்லி போகிற வழியில் மார்க்கெட்டில் கறி வாங்கலாம், கோழி வாங்கலாம், குரங்கு வாங்கலான்னு என்னென்னமோ பிளான் பண்ணி போய் தானே சமையல் பண்ணலான் இருந்தோம். இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாராம்மா. இனி எப்போ முடிப்பாரோ எனக்கும் தெரில. அது கர்த்தருக்கு தான் வெளிச்சம். அல்லேலூயான்றவங்க மாத்திரம் முடிச்சிடுறேங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த அல்லேலூயா கேட்டுட்டு இனிமேல் நான் பேசணுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆகும்? மோசே கல்லுட்ட மாதிரி நீங்கள் இப்போ கையில் கல்லுல, கையில் என்ன இருக்குதோ அதை எடுத்து வீசுறதுக்கு முன்னால் நான் முடிச்சிடுறேன், ஒன்றும் பயப்படாதீங்க. அல்லேலூயா சத்தமா, அல்லேலூயா. முடிச்சிடுறேன்னு இப்போவாது ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா சத்தமா? சரி, அந்த கடைசி வார்த்தை என்ன? சீக்கிரமா தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். 29ஆம் வசனம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். அடுத்த வசனம் வாசிங்க. அதாவது 34:1. பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியிலே ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும். இப்ப கவனிங்க, இப்ப இந்த வார்த்தைகளை சொன்னதுக்கு அப்புறம் அந்த நேபோ மலையிலே மோசே ஏறுகிறார். மோசேக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்?
கானானை நீ காண்பாய், ஆனா அதுல என்ன செய்ய மாட்ட, பிரவேசிக்க மாட்டேன். இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா ஒரு அருமையான ஒரு காட்சியை கடைசியா இஸ்ரவேலை விட்டு புறப்படும் போது உங்களுக்கு காமிப்பாங்க. அதுதான் மோசையின் கடைசி காட்சியாய் அமைந்தது. அது என்ன, அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு சுற்றி 40 வருஷம் வனாந்தர மார்க்கமாய் வந்து நேபோ மலையை சுற்றி யோர்தானை கடந்து அவங்க எரிகோக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. எரிகோ மூலமா கானானுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. இப்போ அந்த சூழ்நிலை வரும்போது கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், உன் வேலை இதோட முடிஞ்சதுப்பா, இந்த இடத்துல இருந்தாதான் நீ கானானை பார்க்க முடியும், இதுக்கு மேல யோசுவா ஜனங்களை நடத்திட்டோம், நீ கிளம்பி வா என்று சொன்ன உடனே மோசே மலைக்கு போகிறார். அந்த நேபோ மலையில ஏறினா பிஸ்காவின் கொடுமுடி, அதாவது பீக், அதுதான் டாப், அதுதான் உச்சி. அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போகிறார். மோசேயை கொண்டு போய் அங்கிருந்து தான் கானானை காண்பிக்கிறார். இன்றும் அந்த நேபோ மலைக்கு போனா, அந்த பிஸ்காவின் கொடுமுடிக்கு போனா, அந்த இடத்துல மோசே நின்று கானானை கண்ட இடத்துல ஒரு அழகான ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. அதில் தான் ஞாயிற்றுக்கிழமை நின்று நான் தேவனுடைய செய்தி கொடுக்க கர்த்தர் எனக்கு இஸ்ரவேல் போயிருந்தப்போ கிருபை கொடுத்தார். 79 பேர் என்னோட மோகன் சி லாசரஸ் அவர்களுடைய டீமும் அருமையான மோகன் சி லாசரஸ் அங்கிளும் கூட வந்திருந்தாங்க. அந்த ஆலயத்தில் வைத்து ஜனங்களுக்கு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி ஆவியில நடத்தி அவர்களுக்கு செய்தி கொடுக்க கர்த்தர் மகா பெரிய கிருபையை கொடுத்தார். அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து மாத்திரமே இது யோர்தான் தேசம், அதாவது நடுவில் யோர்தான் நதி, யோர்தான் நதிக்கு அந்த பக்கம் இஸ்ரவேல் தேசம், யோர்தான் நதிக்கு இந்த பக்கம் யோர்தான் தேசம். இன்னைக்கு ஜோர்டான் ஒரு தேசமா இருக்கிறது. இப்ப அந்த யோர்தான் தேசத்தில் இருக்கக்கூடிய மலை தான் நேபோ மலை, அதன் உச்சி தான் பிஸ்கா என்ற கொடுமுடி. அந்த மேலே இருந்து நம்ம கீழே பார்த்தா அந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து மாத்திரம் முழு இஸ்ரவேலையும் பார்க்க முடியும். அந்த ஒரு இடத்துல இருந்து மாத்திரம். இந்த பக்கத்தில் வலது பக்கத்தில் பார்த்தா எர்மோன் மலை, அந்த அந்த பனிக்கட்டிகளாலே ஐஸ்னாலே சூழ்ந்த எர்மோன் மலை வலது பக்கத்தின் கோடியிலே இருக்கும். அதாவது அது நார்த் பாயிண்ட் மேலே வலது பக்கத்தின் கோடியிலே எர்மோன் மலை அப்படியே பனினாலும் ஐஸ்னாலும் சூழ்ந்த மலை அங்கே மேலே இருக்கும். அதிலிருந்து புறப்பட்டு வருகிற நதி தான் இந்த யோர்தான் நதி. அங்கிருந்து தான் முதலுள்ள தேசங்கள் அங்கே இருக்கிறது. அது அப்படியே இறங்கி நேராக பார்த்தீங்கன்னா கலிலேயா கடல்ல அந்த யோர்தான் நதி சேருது. அது ஒரு பெரிய கடல், அது நல்ல தண்ணி இஸ்ரவேல் தேசம் அனைத்திற்கும் அங்கிருந்து தான் குடிக்கிறதுக்கு தண்ணி போகிறது. அந்த மலையிலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் அந்த கலிலேயா கடல்ல இருந்து மறுபடியும் ஒரு சின்ன ஆறு யோர்தான் புறப்பட்டு போகிறது. அந்த யோர்தான் நேர போய் சவக்கடல்ல போய் விழுகிறது. அந்த சவக்கடல்ல விழுந்த உடனே தண்ணி கெட்டு போய் விடுகிறது. அது வரைக்கும் நல்ல தண்ணியா வருது, எல்லாம் குளிக்க, எல்லாம் ஸ்விம் பண்ண, எல்லாத்துக்கும் பயன்படும் தண்ணியாக. எங்க போய் சவக்கடல்ல சேருதோ, சவக்கடல்ல சேர்ந்த உடனே அதில் இருக்கக்கூடிய உப்பும் தாது பொருட்களும் அந்த தண்ணீர் போய் கலந்த உடனே என்ன ஆகுது, யாராவது உள்ள குதிக்கலான்னு குதிச்சா கூட கீழேயே போக மாட்டாங்க, மிதந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கஷ்டப்பட்டு உள்ள போகணும்னு நினைச்சா கூட அந்த தண்ணிக்குள்ள போக முடியாது, மிதந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா அதில் அவ்வளவு உப்பு சத்து இருக்கு. மற்ற தண்ணீர்லாம் 4% இருக்கு, ஆனா அந்த தண்ணீர்ல 63% உப்பா இருக்கிறபடியால் என்ன ஒரு பொருளை போட்டாலும் அதில் மூழ்காது, மிதந்து கொண்டே இருக்கும். அப்போ ஏர்மோன் முதல் இந்த சவக்கடல் வரைக்கும் இடையிலே உள்ள யோர்தான் நதி, அந்த யோர்தான் நதிக்கு நடுவில் உள்ள கலிலேயா கடல், இதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் தான் எல்லா இஸ்ரவேல் தேசங்களும் உண்டு. அப்போ மோசே அந்த நேபோ மலையிலே நின்று பார்க்கும்போது இந்த பக்கம் எர்மோன் மலையிலிருந்து தாழ அந்த சவக்கடல் வரைக்கும் உள்ள அத்தனை தேசத்தையும் மோசே நின்று பார்க்க கர்த்தர் ஒரு கொடுமுடியை அவனுக்கென்று வைத்திருந்தார். கரங்களை தட்டி. இப்போ தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் அதில் அர்த்தம் இருக்கும். அப்போ நிறைய பேர் நினைச்சிருக்கலாம், உள்ளே போகாமல் எப்படி அந்த தேசத்தை பார்த்துருக்க முடியும்? இன்னைக்கு மாதிரி டிவி இல்லையே, இன்னைக்கு மாதிரி பைனாக்குலர் இல்லையே, டெலஸ்கோப் இல்லையே, எப்படி பார்த்துருக்க முடியும் அப்படின்னா, அன்றைக்கே கர்த்தர் மோசேக்கு காண்பிக்கும்படியாகவே அந்த பிஸ்காவின் கொடுமுடியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. இன்றும் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனாதான் அங்கிருந்து ஒவ்வொரு டைரக்ஷன் போட்டிருப்பாங்க. இந்த ஊர், இந்த ஊர், இந்த ஊர், இந்த ஊர், கடைசி
கடைசியா சவக்கடல், அங்கிருந்து இதுவரைக்கும் உள்ள அத்தனை கர்த்தர் கொடுக்கக்கூடிய தம் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை மேலே இருந்து கர்த்தர் மோசேக்கு காமிச்சிட்டார். ரைட், இது மோசேயுடைய வரலாறு. இப்போ மோசே சொன்ன கடைசி வாக்குத்தத்தத்தை எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு உரித்தாக்கி கொள்ள போகிறோம். நல்ல கைத்தட்டி ஆவில நிறைஞ்சு ஸ்தோத்திரிக்கலாமா? ஓர பல பரப சந்தர பௌதர பலைதர அந்தர பல பக்கதர துதர பல பரப ஷபர பல. இவ்வளோ நேரம் மோசேயினுடைய வரலாறும் இந்த வசனத்துக்குரிய பின்னணியத்தையும் குறித்து கேள்விப்பட்டோம். இப்போ இந்த வசனத்துக்கு உள்ளே வரப்போகிறோம். மோசேயின் கடைசி ஆசீர்வாதம். ஜனங்களை பார்த்து தனித்தனியா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் சொன்னவர் இப்போ ஏக இஸ்ரவேலையும் பார்த்து அவர் சொன்ன ஒரு காரியம். வாசிக்கலாமா? 29ஆம் வசனம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். அவங்க கையை பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுங்களேன். அவங்க கண்ணை பார்த்து இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். நான் கை பிடிச்சி சொல்லுங்கன்னா குத்தி விட்டு சொல்லக்கூடாது, இடித்து சொல்லக்கூடாது. அவங்க கையை பிடிச்சி அழகாக டீசெண்டாக அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். சொன்ன உடனே பாஸ்டர் தான் சொன்னார்னு ஒரு நங்குன்னு ஒரு குத்து, எங்கேயோ இருக்க கோபத்தில் அவங்க மேலே ஒரு குத்து, கை கொடுத்து சிரிச்சுட்டு அவங்கள பார்த்து இஸ்ரவேலே நீ பாக்கியவான். மோசே சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒப்பானவர் யார்? உங்க வேலையில உங்களுக்கு ஒப்பானவர் யார்? உங்க பிசினஸ்ல உங்களுக்கு ஒப்பானவர் யார்? உங்க வீதியில உங்களுக்கு ஒப்பானவர் யார்? உங்க குடும்பத்தின் நடுவில் உங்களுக்கு ஒப்பானவர் யார்? ஏன் தெரியுமா? நீங்க கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கீங்க. அல்லேலூயா. நீங்க கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்கு? எனக்கு எனக்கு ஒரு பெரிய பெருமையே இருக்கு. அதுல பெருமைக்கார பாஸ்டர். ஆமா, எனக்கு இருக்கிற பெருமை உங்களுக்கு ஒருத்தருக்கு இருக்காது. அதனால தான் நான் ஊழியக்காரன்னு பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெருமை. நான் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய பிள்ளை. சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் ஊழியக்காரன்றீங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. ஊழியக்காரன் ட்ரெஸ் பண்ணாமல் யார் ட்ரெஸ் பண்ணுவா? ஊழியக்காரன் இப்படி ட்ரெஸ் பண்ணாமல் யார் ட்ரெஸ் பண்ணுவா? கர்த்தர் அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தனி ட்ரெஸ் கொடுக்கல, ஆனால் ஆசாரியனுக்கு தான் விசேஷித்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு. விலையேற பெற்ற ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு. கொண்டு வா, எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணை கொண்டு வா, வெள்ளியை கொண்டு வா, அதை தட்டு, அதை இடி, அதை உருக்கு, அதை காய்ச்சி அவனுக்கு மேலே தூக்கி போடுனார். யாருக்கு? ஆசாரியனுக்கு. அடுத்த வாரம் காணிக்கை எடுக்க போறேன், வெறும் கோல்டு ஆஃபரிங் தான். இனிமேல் ஜான்சன் பாஸ்டர் சட்டை போட்டு வந்தாருன்னா அதுல தங்கம் இருக்கும், வைடூரியம் இருக்கும். இப்ப இருக்க வைத்தரிசில எனக்கு பத்தாது, நான் அதை மாட்டினா முடிஞ்ச. நான் எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு. என்னன்னா, நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவன் உள்ளவர். நான் நின்று என் கர்த்தரை நான் அறிமுகப்படுத்தணும்னா நான் அப்படி நிற்கணும். அதுதான் என்னுடைய காரியம். அதுதான். நான் ஒரு இடத்துல போய் நின்று என் இயேசுவை குறித்து நான் பேசுகிறேன்னா, அவர் ஐஸ்வர்ய சம்பனர்னு பேசிட்டு 7 நாள் துவைக்காத சட்டை போட்டு கிட்ட வந்தாலே அப்புறம் பாஸ்டர் அப்படின்னு கை பிடிச்சாங்கன்னா, நான் சொல்கிற இயேசுவை ஏற்றுக்குவாங்களா? சொல்லுங்க. நான் சொல்ல போகிறதே மகாராஜாவை. அந்த மகாராஜாவை சொல்ல போற நான் எப்படி இருக்கணும்? என்னை பார்த்தாலே நான் சொல்ற வார்த்தையை அவங்க கேட்கணும்னு தோணணுங்க. உங்களை பார்த்தா உங்க பக்கத்தில் இருக்கவங்க நீங்க ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்பதை அறிஞ்சுக்கணும்னா 7 நாள் ஒரே சட்டையை தூக்கி மாட்டி 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 தூக்கி போட்டு வந்துடாதீங்க. ரொம்ப பெருமையா என்ன? ரொம்ப தாழ்மை. என்னது தாழ்மை? அப்படியே ஒரு தூங்மூஞ்சு மாதிரி ஒரு சட்டை. என்னங்க இப்படி பண்ணியிருக்கீங்க? விசுவாசிக்கு இப்படியெல்லாம் போடலாமா? தாழ்மை. தவறி இந்த பட்டன் கழுச்சுன்னா இங்க இருக்கும் பாருங்க, அது வண்ணம் துவைச்சு துவைச்சு போகலன்னு திருப்பி கொடுத்துட்டான் அந்த சட்டைய. அவன் கேட்குறான், ஏன் விவசாயம் இல்லையா? இத்தனை தடவையா ஒரு சட்டையை போட்டு எங்கிட்ட கொண்டு துவைக்க கொடுப்ப, ஏன் உயிரை வாங்கிறதுக்குன்னு அவன் கேட்குறான். அப்படி சட்டையை போட்டுக்கிட்டு
அழுக்கு வேஷ்டி, அழுக்கு பேண்ட், அழுக்கு புடவை, அழுக்கு சுடிதார், இதை போட்டுக்கிட்டு இயேசு ஜீவிக்கிறார்னா நம்ம முதல்ல நிற்கணும். நம்ம சொல்ற இயேசுவை ஜனங்க கேட்குற அளவுக்கு முதல்ல நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், நம்மளை மறுரூபமாக்கணும், நம்மளை வெல் ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு இடத்துல போய் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஊழியக்காரன், நம்ம ஒரு விசுவாசி, மற்றவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை காமிக்கணுங்க. எதுக்கு பவுடர் வச்சுருக்காங்க, எதுக்கு ஒரு சென்ட் வச்சுருக்குறாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். நமக்கே ஒரு இயற்கை நறுமணம் இருக்குது அப்படின்னு. ஒரு நாள் பஸ்ஸில் போன ஒரு ஆள் இப்படி கை பிடிச்சி நின்னா, ஒரு அம்மா பக்கத்து, யோ பின்னால போயா, ஆம்பளை நாற்று அடிக்குது. அவர் ரொம்ப பெருமையாக கையை தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த சட்டை துவைச்சு 3 நாள் ஆச்சு. அவர் மேல இருக்க இயற்கை என்ன வரும்னா அவருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் சுற்றி இருக்க என்ன பாஸ்டர் இதெல்லாம் மெசேஜ் ஆனா அப்புறம் இதுக்குன்னு தனி மெசேஜாக கொடுக்க முடியும். கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். ஒரு விசுவாசி தன்னை முதல்ல க்ளீனாக வச்சுக்கணும், தன்னை க்ளீனாக வச்சுக்கணும். நான் ஏதாவது மளிகை கடைக்கு போனேன்னா 11 மணிக்கு அப்படி வாயில் ப்ரெஷ்ஷை வச்சுட்டோம், முதல்ல போய் வாயை குப்பிடிச்சிட்டோம் போய. காலைல 6 மணிக்கு செய்ய வேண்டியதை 11 மணிக்கு நின்றுக்கிட்டு ஒரு விசுவாசியாக இருந்துட்டு என்ன வேணும்னு பல்ல தேய்ச்சிக்கிட்டு. விசுவாசியை காலைல எந்திரிச்சோன்னா முதல்ல காலை கடன்களை க்ளீனாக முடிச்சுட்டு வெளியே வரும்போதே, நீங்கள் வரும்போதே உங்கள் மேலே இருக்க தேவ பிரசன்னம் வெளியே வரணும். மகாராஜாவின் பிள்ளைகள் நம்மெல்லாம் அப்படி நீட் அண்ட் க்ளீனாக வரணும். வசதி இல்லை, 2 சட்டை தான் இருக்குதா, துவைச்சி போடுங்க. நைட்டில் நீட்டாக துவைச்சி போடுங்க, அதை ஜபம் பண்ணி போடுங்க. எவ்வளோ கணக்கு வழக்கு இல்லாமல் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறாருன்னு பாருங்க. பாருங்க, 2 தான் இருக்குது, அதனால தான் இப்படி போட்டுட்டு இருக்கேன். அதுக்காக அழுக்கு போட்டுக்கிட்டு கந்தலை போட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. பனியனுக்குள்ள 100 ஓட்டை இருக்கும், வெள்ளை சட்டை போட்டுக்குவாங்க. என்னது, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு சட்டையில எல்லாம் ஓட்ட போடணும், பனியன் ஓட்ட போட்டு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் விசுவாசி என்ன பண்ணணும், மகாராஜாவின் பிள்ளைகள் என்பதை வெளியில காண்பிக்கும் போது அப்படி நீட்டா பிரசன்ட் பண்ணணும். ஆசாரியனுக்கு ஏன் தேவன் ஒரு விசேஷித்த வஸ்திரத்தை கொடுத்தார்? ஏன் ஜனங்கள் சொல்றாரு உன் தலை என்ன போட்டு இருக்கணும் சொன்னாரா இல்லையா? பைபிள் சொல்லியிருக்கா இல்லையா? உன் வஸ்திரம் என்றைக்கும் வெண்மையா இருக்கணும். ஏன் சொல்றாரு இதெல்லாம்? அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்கிறாரு. அதுல என் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நான் பெருமையோட பிரசன்ட் பண்றதுல எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா இப்பூவி எனக்கு சொந்தம் அல்ல, இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உடுத்த மாட்டாங்க, உண்ண மாட்டாங்க, சேர்த்து வச்சிட்டு இருப்பாங்க. வயிற்ற கட்டி வாயை கட்டி இந்த ஒண்ணுக்காக சேர்த்து என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ போயிடுச்சு. உன்னை யார் வயிற்ற கட்ட சொன்னது? உன்னை யார் வாயை கட்ட சொன்னது? உன்னை யார் ட்ரெஸ் போட வேண்டான்னு சொன்னது? யாரா சொன்னாங்களா? இன்னைக்கு உன் பிள்ளைய கட்டின குடிகாரன் அவன் எல்லாத்தையும் அழிக்கிறது. நீ எதுக்கு அப்படி கஷ்டப்பட்டு சேர்க்கிற? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ ஒழுங்கா ட்ரெஸ் போடாத, ஒழுங்கா எண்ணெய் போடாத, நல்ல வண்டியில் போகாத, நடந்தே திரி, செருப்பு கூட 50 ரூபாய்க்கு வாங்கு. ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. நான் போட்ட செருப்பு எவ்வளோ தெரியுமா? 50 ரூபா. எவ்வளோ சம்பாதிக்கிற? 35,000 ரூபா. மானங்கட்டவனே, 35,000 ரூபா சம்பாரிச்சுட்டு 50 ரூபாய்க்கு செருப்பு போடுறியே. உன்னை நம்பி தானே ஒருத்தன் 500 ரூபாய்க்கு அழகா உனக்கு ஏற்ற மாதிரி அழகா செருப்பு போட்டு வச்சிருக்கான்ல, அதை வாங்கி போட்டா என்ன குறைஞ்சிருவியா? 50 ரூபாய்க்கு செருப்பு போட்டு சேர்த்து வச்சுட்டு இருக்கிறேன் நான் காசை. சே, இப்போ நம்ம பாயிண்ட்டு வரலாம். சர்வ வல்லமையின் தேவனை ஆராதிக்கக்கூடிய நாம் நம்மளை முதல் சிறப்பாக வைக்கணும். கர்த்தர் ஒரு லெவல் கொண்டு போக நம்முடைய மனமும் மாறணும், நம்முடைய குணமும் மாறணும், நம்முடைய வெளித்தோற்றமும் மாறணும், நம்முடைய உள்ளான மனிதனும் மாற்றம் அடைய வேண்டும். ஒரு லெவல் வரைக்கும் தான். அந்த லெவலில் உண்மையாக இருந்தோம்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வந்துடணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வந்துடணும். அப்போது காலத்துக்கேற்ற விதத்தில் கொஞ்சம் நம்மையும் மாற்றி அமைத்தாதான் நம்ம சொல்கிற இயேசுவை ஜனங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க, நம்ம சொல்கிற சுவிசேஷத்தை ஜனங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. நம்ம வெல் ப்ரெசன்டா மோசே பார்த்தீங்கன்னா எப்போதும் அந்த 120 வயசுலையும் ட்ரிம்மாக நிற்கிறார் பாருங்களேன். அந்த ஆசாரியனுக்கு ஒரு வஸ்திரத்தை போட்டு ஆரோன் வந்து நின்னா கம்பீரமாக நிற்கிறார் பாருங்களேன். இப்போ மோசேயின் கடைசி வார்த்தை, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் கர்த்தர் வசதி கொடுக்கும்போது சைக்கிளில் வாங்க, அந்த வசதி ஏற்றுமோ ஒரு 2 வீலர் பைக் வாங்குங்க. இன்னும் கொஞ்சம் வசதி ஏற்றுறாங்கன்னா நல்ல வீட்டுக்கு போங்க. இன்னும் கொஞ்சம் வசதி ஏற்றும் போது அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் வச்சதெல்லாம் வீட்டில் ஓரமாக வச்சு நடக்கிறதுக்கு வழி இல்லாமல் கால் தடுக்கி விட்டு விழுகாம இந்த பழசெல்லாம் கடாசி. கர்த்தர் சொன்னார் எல்லாம் என்னாச்சு? ஒரு வீட்டுக்கு போனால் உள்ளே போகிறதுக்கே வழி இல்லை. என்னன்னா இது எங்கள் தாத்தா யூஸ் பண்ண சுவேகா வண்டி. சுவேகா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த ஜென்ரேஷனில் சுவேகான்னா என்னன்னே தெரியாது. அது வந்து ஒரு மொஃபட் மாதிரி. டிவிஎஸ் 50 வர்றதுக்கு முன்னால் வந்து இது சுவேகா. அந்த ஹால் அது எங்கள் தாத்தா ஓட்டின வண்டி. அதை ரிப்பேர் பண்ணியும் ஓட்ட முடியாது. அது காயெல்லாம் கடைக்கு போட்டு 500 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். அதை பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. வீடே இத்தினுண்டு, அதில் அது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லா கண்டதும் இருக்குது. டாய்லெட்டுக்குள்ளே போனால் தாள் இல்லை, கப்பை எடுக்கலான்னா அதுக்கு புடி இல்லை. அந்த ஒரு கப் தண்ணி எடுத்தால் 1/4 கப்பு தான் நிற்கிது. ஏன்னா பெரிய ஒரு ஓட்டை அதில் சொயின்னு போயிட்டுருக்கு. சரி, இவங்களோட வெளியே போகலான்னா 5000 ரூபாய்க்கு பட்டு புடவையை கட்டி அப்படி மினிக்கிட்டு வராங்க. வீடு எப்படி இருக்கு? எல்லாத்துலேயும் கவனம் வேணும். ஒரு ரட்சிப்பின் வீடு உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்கன்னா அந்த வீட்டை பார்க்கும் போதே தேவ பிரசன்னத்தை அதில் உணர வேண்டும். ஏன்னா அவனை இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறார், நீ பாக்கியவான் அப்பா, நீ சாதாரணமானவன் அல்ல, நீ பாக்கியவான். ஏன் தெரியுமா? நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறார். இந்த கர்த்தர் யார்? வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதி. இந்த பூமியும் அதன் சகலமும் என் கர்த்தருடையதா இருக்கிறபடியாலே பேராசை வேண்டாம், ஓவரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறதுல நீட்டா ஒரு அல்லேலூயா. ஆடம்பரமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவசியத்துக்கு செஞ்சு ஆகணும். இப்போ இத்தனை பாஸ்டர்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது. ஒரு 1300 பாஸ்டர்ஸ் தமிழ்நாடு எங்கிலும் இருந்து வந்திருக்கிறாங்க. அதில் பேசுறதுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு பாஸ்டரும் நைஜீரியாவிலேருந்து ஒரு பாஸ்டரும் வராங்க. அப்போ சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் போய் அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ எங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் போய் அவங்கள கொஞ்சம் ரிசீவ் பண்ணிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு. இப்போ அவன் வெள்ளைக்காரன் வந்து இறங்குறான். அவன் வந்து இறங்கும் போது நான் எப்படி போய் அவங்கள ரிசீவ் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. 3 நாளாக துவைக்காத ஒரு லுங்கி, முண்டா பனியன், எப்படி போய் ரிசீவ் பண்ண? ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் பண்ணுறோம். போகும்போதே எப்படி போனோம்? அவங்கள ரிசீவ் பண்ண. அவன் என்ன பண்ணுவான்? நம்மெல்லாம் பார்த்தோன்னே பிரைஸ்லாட் அப்படின்னு இல்லை, ஆனால் அவன் பார்த்த உடனே வந்து ஒரு கட்டி பிடிச்சானா 4 எலும்பு உடஞ்சிரும் போல இருக்கும். ஆம்பளையானாலும் சரி பொம்பளையானாலும் சரி அதே தான். நான் செய்தி கொடுத்து இறங்கணும், ஒரு அம்மா வந்து கட்டி பிடிச்சது பாருங்க. என்னைய தப்பாலாம் நினச்சிக்காதீங்க, 65 வயசு இருக்கும். என்னை பிடிச்சிட்டு விட்ட மாட்டேன். God spoke to me. அம்மா எனக்கு மூச்சு நிக்கிறது தான் பாக்கியமா. அவங்க வந்து கிட்ட வந்து கட்டி பிடிச்சாங்கன்னு வைங்க, நான் அதுக்கு முன்னால் 2 நாளைக்கு குளிக்காம போய் நின்று இருந்திருந்தேன்னா அப்போ அவங்கள ரிசீவ் பண்ண போகும்போது கொஞ்சம் நல்லா குளிச்சு ரெடியாகி கொஞ்சம் நம்ம இயற்கை நறுமணத்தை மாற்ற கொஞ்சம் செயற்கை நறுமணமெல்லாம் கொஞ்சம் மேலே எல்லாம் அடித்து அப்படி அழகாக அவன் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி போய் நின்று அவன் பார்க்கும்போதே ஓ இந்தியனா பிச்சைக்காரன் அப்படின்னு வரக்கூடாது. என்னடா அவன் நம்மளை விட சூப்பராக இருக்கானே, நம்ம அமெரிக்காவிலேருந்து வரோன்னு நினச்சா அவன் நம்மளை பார்த்து சொல்கிறான், ஈவன் வி டோன்ட் ட்ரெஸ் லைக் திஸ், யுவர் ட்ரெஸ் இஸ் சூப்பர். I am man of God, I have to dress like this.
ஒரு இடத்துக்கு போறோம், நம்மளை பிரசன்ட் பண்றோம், எப்படி இருக்கணும்? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய்? சர்வ வல்லமையின் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீ ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறாய். நீ சாதாரணமான ஆள் அல்ல. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. நான் உள்ள வரும்போது என் மனநிலை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், என் சரீரம் எப்படி வேணாலும் இருக்கலாம், என்னுடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னையிலேருந்து எனக்கு ஒரு சென்ஸ் வருது, நான் மகாராஜாவின் பிள்ளை, இந்த பூமியிலே நான் பாக்கியவான். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம், அல்லது வர்றதுக்கு பஸ்ஸுக்கு பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது உங்கள் வண்டிக்கு 2 வீலருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு முடியாமல் இருந்திருக்கலாம், நாளைக்கு கடன்காரனுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் உங்கள் மனநிலை இன்னும் மாறல. ஆனால் இன்னைக்கு நான் ராஜாவின் பிள்ளை என்ற மனநிலை மாறிவிட்டால் நன்மையும் கிருபையும் நீங்கள் போகிற இடம்லாம் உங்களை தொடர போகிறது. நீங்கள் தேடி போக வேண்டாம், பணத்தை தேடி போக வேண்டாம், புகழை தேடி போக வேண்டாம், எதையும் நீங்கள் தேடி போக வேண்டாம். நான் ராஜாவின் பிள்ளை என்ற மனநிலை உங்களுக்கு மாற்றம் அடைந்து விட்டால் இவை எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்க 2 சட்டைய மாத்தி மாத்தி, 2 புடவைய மாத்தி மாத்தி, 2 சுடிதார மாத்தி மாத்தி கசக்கி போட்டு அது கிழிஞ்சு தேயிற அளவுக்கு இருந்திருக்கலாம். இன்னைக்கு உங்க மனநிலை மாறிட்டா உங்க பீரோல இனி வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்ற அளவுக்கு என் தேவன் அவுட்வர்ட்லயும் இன்வர்ட்லயும் உங்களை இன்றைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள, ஒரு மறுரூபத்துக்குள்ள தேவன் சபையை கொண்டு வருகிறார். ஏன் தெரியுமா? நீ பாக்கியவான், நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறாய். நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறாய். உங்க வீட்டில் கோல்டு இருக்கணும், உங்க வீட்டில் சில்வர் இருக்கணும், உங்க வீட்டில் பணம் இருக்கணும், உங்க பர்ஸ்ல பணம் இருக்கணும், உங்க பாக்கெட்ல பணம் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும், அந்த பேங்க்ல பணம் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது இருக்கணும்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? சாதாரண கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே 40 வருஷத்துக்கு முன்னால் 10க்கு 10 ரூமில் குடியிருந்தோம். அது எங்கள் தாத்தா இருந்த வீடு, எங்கள் அப்பாவும் இதில் தான் குடியிருந்தார், நாங்களும் இதில் தான் குடியிருக்கிறோன்னு அப்படியே அதுலேயே முடங்கி இருக்கக்கூடாது. கர்த்தர் எல்லைகளை விரிவாக்குவேன் என்பதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். எல்லைகளை விரிவாக்குவேன் என்பதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். நீ கையிடும் வேலையிலே இருக்கிறதும் நஷ்டமாகும்னு சொல்லல, அவன் கையிட்டு வேலை செய்தான் 100 மடங்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்பதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். இப்போது இருப்பதை பார்க்கிலும் நீங்க இன்னும் இறங்குவீங்கன்னு சொல்லல, இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு, 1000 மடங்கு ஒரு விசுவாசிக்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு, 1000 மடங்கு. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். இதுதான் இன்னைக்கு உள்ள வாக்குத்தத்த பகுதி. என்ன? அவர்கள் மேடுகளை மிதிப்பாய், சத்ருவின் மேடுகளை மிதிப்பாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்ருவின் மேடுகளை மிதிப்பாய். நான் அப்பவே சொன்ன செய்திக்குள்ள வரப்போறேன்னு நான் இப்பதான் சொல்றேன், இப்பதான் வரவே போறேன். செய்திக்குள்ள இப்பதான் வரவே போறேன். செகண்ட் சர்வீஸ்க்கு யாராவது வந்து அப்படி இப்படி இடம் கொடுத்து உட்கார வச்சிருங்க. எத்தனை மணிக்கு முடியுமோ யாருக்கு தெரியும். துவங்குவது நம்ம கையில் இருக்கு, முடிப்பது யார் கையில் இருக்கு? ஜான்சன் கையில் இல்லை, ஆவியானவர் கையில். அவர் மேலே பழிய போட்டேன்னு வைங்களேன், நான் எவ்வளோ நேரம்னாலும் பேசிட்டு இருக்கலாம். உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பாய். இதுதான் வாக்குத்தத்தம். யார் சத்துரு? யாருக்கு சத்துரு? யார் சத்துரு? யாருக்கு சத்துரு? நல்லா கவனிங்க. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான். நிறுத்தல. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசுவார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசுவார்கள், உன்னை குறித்து பேசுவார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாக்குத்தத்தமா சொல்லுங்க, உன்னை குறித்து பேசுவார்கள். நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, ஏயா திடீர்னு அபசகுணம் மாதிரி இப்படி எல்லாம் சொல்றீங்க? சந்தோஷமா இருந்தனே, திடீர்னு செய்தியே மாறி போச்சு ஐயா. நல்லவர்களுக்கு சத்ரு உண்டு, உண்மை உள்ளவர்களுக்கு சத்ரு உண்டு. நீ எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையா இருக்கிறாயோ அவ்வளோக்கு எவ்வளோ சத்ரு உண்டு.
நீ சினிமா பார்த்துக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு கேவலமாக இருந்த லஞ்சம் வாங்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தா உனக்கு சத்ருவே இருக்காது. நீ என்னைக்கு ஒரு பரிசுத்த பாதைக்கு வருகிறாயோ அன்று உனக்கு சத்ரு உண்டு. உன் வேலை ஸ்தலத்தில் நீ மற்றவர்களோடு சினிமா தியேட்டருக்கு போகாத வரைக்கும் உனக்கு சத்ரு உண்டு. உன்னோட இருக்க எல்லாம் தியேட்டருக்கு போலான்னுவாங்க, நான் மட்டும் போக மாட்டேன்னா அவங்க உன்னை விரோதிக்க ஆரம்பிப்பாங்க. உன் கூட வேலை செய்யறவங்க லஞ்சம் வாங்கும் போது நீ வாங்க மாட்டேன்னா காரணம் இல்லாம உனக்கு சத்ருவா மாறுவாங்க. நீ படிக்கிற கல்லூரியில எல்லாம் மொத்தமா கட்டடிச்சு தியேட்டருக்கு போலான்னு நீ மட்டும் வரலன்னா அவங்க எல்லாம் காரணம் இல்லாம உன்னை பகைப்பாங்க. உன் பக்கத்துல டேபிள்ல வேலை செய்யறவங்க அவங்க தப்பு செய்யும் போது நீ உடன்படாவிட்டால் அவர்கள் காரணம் இல்லாமல் உனக்கு சத்ருவாக மாறுவாங்க. உன்னை குறித்து தேவையில்லாததை பேசுவாங்க. தொழிலில் எல்லாரும் தவறு செய்யும் போது நீ மட்டும் ஒரு உண்மையான தொழிலை செய்யும் போது உனக்கு காரணம் இல்லாமல் சத்ரு பெருகுவான். உன்னை குறித்து இச்சகம் பேசுவான். அவைகளில் ஒன்றை குறித்தும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் குடும்பத்தில் உன்னை தேவன் ஆசீர்வதிக்கும் போது தானா சத்ரு உருவாகி விடுவான். உனக்கு ஒரு உயர்வை தரும்போது தானா சத்ருக்களாய் மாறுவார்கள். அவர்கள் உறவினர்கள் தான், ஆனா உனக்கே தெரியாம உன்னை குறித்து இச்சகம் பேசுவார்கள். நீ தாழ இருக்கும் வரைக்கும், ஆலயத்துக்கு போன 5 ரூபா பஸ்ஸுக்கு கொடுங்கன்னு பக்கத்து வீட்டில் கடன் வாங்கும் வரைக்கும் உன்னை குறித்து மகிழ்ச்சியா இருப்பாங்க. என்னைக்கு ஒரு புது 2 வீலரோ அல்லது புது காரோ வாங்கி குடும்பமா புறப்படுறீங்களோ அன்றைக்கு அவர்கள் வயிற்றுக்கு தேவை ஒரு ஜெலுசில் என்பதை மறந்துடாதீங்க. நீங்க நெருக்கப்பட்டு வரும் வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னைக்கு நீங்க கொஞ்சம் ஆசீர்வாதமா வீட்டை விட்டு குடும்பமா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வரீங்களோ அன்னைக்கு அவர்களுக்கு ஆரம்பிக்கிற ஸ்டமக் எரிச்சல் சீக்கிரத்தில் சரியாகாது. இஸ்ரவேல் ஜனங்க நல்லா இருந்தாங்க, சுகமா இருந்தாங்க. திடீர்னு ஒரு கோலியாத் வந்தான். வந்து 40 நாள் நின்று அவர்களுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டு இருக்கிறான். வெளியில ஜாலியா இருந்தவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணாங்க, அவன் பேச்ச கேட்டு 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 எல்லாம் வீடு அடங்கிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வரலான்னு வந்தா அவன் வந்து நின்று சத்தம் போடுகிறான். திருப்பி எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. ராஜா வெளியே வரலான்னு வந்தா கோலியாத் வந்து சத்தம் போடுறான். உள்ள ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க நினைக்கலாம் நல்லா தானே இருந்தது, நல்லா தானே ஜெபத்துக்கு போயிட்டு இருந்தேன், நல்லா தானே காணிக்க கொடுத்துட்டு இருக்கேன், சரியா தானே தசமபாவம் கொடுக்குறேன், எல்லாம் நல்லா இருக்கும் போது ஏன் இப்படி ஒரு திடீர் என்ற ஒரு பிரச்சனை என்று கவலைப்படாதீங்க. உண்மை உள்ளவனுக்கு ஒரு சோதனை வரும். ஆனா இன்னொரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன், கர்த்தர் சோதனையோட தப்பித்துக் கொள்ளும் ஒரு பைபாஸ் உங்களுக்கு ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணிவிட்டார். சத்ரு ஒரு வழியில தான் சோதனையை கொண்டு வருவான். ஆனா கர்த்தருக்கு தெரியும் இவன் இந்த வழியில வருவான்னு. அதனால அவனுக்கு தெரியாம ஒரு பைபாஸ் ரெடியா வச்சிருக்கிறாரு. அங்க வந்த உடனே கர்த்தர் சொல்றார், டேக் யூ டர்ன், டேக் a left turn or right turn, go ahead, you have a bypass. கர்த்தர் நமக்கு ஒரு பைபாஸ் வச்சு போக வேண்டிய இடத்துக்கு அதை விட சீக்கிரத்தில் கொண்டு போய் நம்மை சேர்க்கக்கூடிய சர்வ வல்லமையின் தேவனை நானும் நீங்களும் ஆராதி மறந்துடாதீங்க. ஒரு அல்லே. உனக்கு சத்ரு வருவான், உனக்கு இச்சகம் பேசுவான், இச்சகம் பேசுவான். கர்த்தர் சொல்றார், அவன் சாதாரணமாக அடங்க மாட்டான், இச்சகம் பேசி அடங்குவான். கரங்களை தட்டி தட்டி. இன்னும் அவன் இச்சகம் பேசுவான், தலை தூக்க முடியாது, அடங்கி போவான். அவன் இச்சகம் பேசுவான், தலை தூக்க முடியாம அடங்கி போவான். சில நேரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, சில நேரத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐயோ எனக்கு பின்னால் அவங்க ரொம்ப பேசுகிறாங்க. பின்னால் பேசுகிறவங்கள பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பின்னால் பேசுகிறவங்கள பற்றி ஏன் கவலைப்படணும்? பின்னால் பேசுகிறவங்கள பற்றி நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? என்கிட்ட யாராவது சொல்லுவாங்க, உங்களை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் போனதுக்கப்புறம்? நான் போனதுக்கு அப்புறம் தானே சொன்னேன். அவன் தைரியம் உள்ளவனாக இருந்தால் நான் நிற்கும் போது சொல்லியிருக்கணும். அவன் தைரியம் இல்லாத கோழை பாவம், நான் போனதுக்கு அப்புறம் தானே பேசினான். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, பின்னால் பேசுகிறவன் எனக்கு பின்னால் தான் இருக்கான். ஒரு காலமும் அவன் எனக்கு முன்னால் வர முடியாது. நான் 10 அடி போயிட்டே இருப்பேன், என்னைக்கும் அவனுக்கு முன்னால் தான் நானே ஒழிய அவன் ஒரு நாளும் எனக்கு முன்னால் வரவே முடியாது. அவன் எனக்கு பின்னால் தான் இருக்கிறான். என்னை பற்றி பின்னால் பேசுகிறவன் எங்கே தான் இருக்கிறான்? எனக்கு பின்னால் இருக்கான். பின்னால் இருக்கவனை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? லக்கை நோக்கி தொடர்ந்து முன்னால் போங்க. அவனை பற்றி நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியமே
இல்ல, ஒரு அல்லே சத்தமா சத்தமா. உங்களை பத்தி பின்னால பேசுறோம், உங்களுக்கு பின்னால இருக்கிறான், வாழ்க்கையில பின்னால இருக்கிறான், வசதியில பின்னால இருக்கிறான், குணத்துல பின்னால, எல்லாத்துலயும் அவன் பின்னால் தான் இருக்கான். நீங்க தான் முன்னால் இருக்கீங்க. நீ என்னைக்கு ஒருத்தன் பேசுறான்னா அன்னைக்கு நீங்க முன்னால வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டேன். என்னன்னா, சில சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களை பற்றி அவங்கெல்லாம் உட்காந்து என்னமா பேசி சிரிச்சாங்க தெரியுமா? என்னை பற்றி தானே பேசி சிரிச்சான். என்னை பற்றி பேசி சிரிச்சா அவனுக்கு அதில் ஒரு சந்தோஷம்னா, அந்த அற்ப சந்தோஷத்தை நான் ஏயா விட்டு கொடுக்கணும், நான் ஏயா கெடுக்கணும்? பேசிட்டு 4 பேர் பேசுகிறாங்களா, என்னை பற்றி பேசுகிறாங்களா, சிரிக்கிறாங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, கேரி ஆன், கண்டினியூ, என்ஜாய். ஏன்னா அவன் என்ன பேசினாலும் என் காதில் விழுகாது. அவன் சிரிச்சுக்கிறான், அவனுக்கு ஒரு சந்தோஷம். பாஸ்டர் ஜான்சன் எப்படி தெரியுமா, அவரு இப்படி ஒருத்தர் சொல்ல 4 பேர் சிரிக்க, அந்த 4 பேர் சந்தோஷத்தை நான் ஏன் கெடுக்க? உங்களை பற்றி யாரோ பேசி சிரிக்கிறாங்களா, சிரிக்கட்டும், அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அதில் சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தை அவங்க பெறட்டும். நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்கள் ஏன் அதை கெடுக்குறீங்க? நீங்கள் ஏன் அதுக்கு தடையாக இருக்கீங்க? பேசிட்டோம். உங்கள் குடும்பத்தில் 4 பேர் உங்களை பற்றி பேசி சிரிச்சாங்கன்னா சிரிக்கிட்டோம். உங்களுக்கு விரோதமாக யாரோ வேலையில் உங்களை பற்றி பேசி சிரிக்கிறாங்கன்னா சிரிக்கிட்டோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த பேசுகிறதெல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. எங்கே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு? அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா அந்த ரெக்கார்டு எரேஸ் ஆயிரும். ஏன்னா என்ன இருந்தாலும் மனுஷன் தானே, சிரிச்சுக்கிட்டே அதுக்கு பதில் எப்படியோ நமக்கு கொடுக்க தெரியுமா தெரியாதா? நான் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நினச்சிக்கவே மாட்டேன். ஐயா இவங்க தானே பேசுனாங்க, அவன் பொண்டாட்டி விட்டு வந்தவன், இவன் என்னை பற்றி பேசுகிறான், அவன் பேசிட்டு வந்தான், 2 பொண்டாட்டிக்காரன், இவன் பேசுகிறான், நான் பயப்படுறான். ஐயா நமக்கு என்ன பேசவா தெரியாமல் போயிடும். நம்ம அதை சமாளிக்கிறதுக்காகவே சிரிக்கிற மாதிரி சிரித்து பேசிட்டு அந்த பக்கம் என்னை பற்றி இப்படி பேசிட்டானே, என்னை பற்றி இப்படி பேசிட்டானே. நம்ம நேரம் எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம அப்படியே அவனை முறைச்சிட்டு போனோம், அவனே முன்னால் வருவான். பிரைஸ் லார்ட் சொல்கிறதா திரும்பி போகிறதா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதை உங்கள் காதுலையும் வாங்கிக்காதீங்க, உங்கள் சிந்தையிலையும் கொண்டு போகாதீங்க. உங்களை குறித்து யாராவது பேசி சிரிச்சாங்கன்னா சிரிச்சுட்டு போட்டும், அது அவங்களுக்கு சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தை அவங்க பெற்றுட்டு போட்டும், அதை நீங்கள் கெடுக்கணும்னு அவசியம் இல்லை. மோசேக்கு விரோதமாக யார் பேசினாலும் பரலோகம் ரெக்கார்டு வச்சுக்கிட்டு இருக்குன்றத நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கும் வரைக்கும் உன்னை குறித்து எந்த தவறான காரியம் நடந்தாலும் நீ பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பழி வாங்குதல் தேவனிடத்தில் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திடீர்னு கோலியாத் வந்து நின்றுட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் எல்லாரும் கொஞ்சம் பின்மாற்றம் அடைவாங்க. நல்லா தானேங்க இருந்தேன், நல்லா தானே ஜெபம் பண்ணிட்டு, திடீர்னு வந்து இப்படியெல்லாம் பேசுகிறானே, அப்படியெல்லாம் பேசுகிறானே. நீ பொறுமையாக காத்திருந்தா அந்த இடத்துல அபிஷேகம் பெற்ற ஒரு தாவீதை கர்த்தர் எழுப்ப ஆயத்தமாய் இருக்கிறார். அபிஷேகம் பெற்ற ஒரு தாவீதை, ஒரு இரட்சகனை எழுப்ப தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். இல்லைன்னா உன்னையவே இரட்சகனா மாற்றுவார், உன்னை உன் குடும்பத்துக்கு இரட்சகனா மாற்றுவார், உன்னை உன் வேலை ஸ்தலத்துக்கு இரட்சகனா மாற்றுவார், உன்னை உன்னுடைய பிஸ்னஸுக்கு இரட்சகனா மாற்றுவார். தாவீது வந்தார் பாருங்க. அந்த கோலியாத்து 40 நாளும் பயங்கரமாக வந்து நின்று எல்லாத்தையும் மிரட்டிட்டு நின்றுட்டுருக்கான். எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. இந்த தாவீது விறுவிறுன்னு உள்ளே இறங்கி போனான் பாருங்க. அவன் கையில் என்ன வச்சுருப்பான்? 3 ஸ்டாரு, ஒரு கேப்பு, அப்படியே ஒரு யூனிஃபார்மு, ஒரு பெல்ட்டு, அப்படியே AK-47 பெரிய பூட்ஸ், அதெல்லாம் போட்டா போனார். யுத்தத்துக்குன்னா அப்படி தானே போகணும். இவர் எப்படி போகிறாரு? மெய்ப்பன் ட்ரெஸ் எப்படி இருக்கும்? ஒரு நீல அங்கி, இடையில ஒரு கச்சை, கையில் ஒரு கோல், தோளில் ஒரு ஜோல்னா பை, இதானே மெய்ப்பனுக்கு இருக்கும். எத்தனை பேர் மெய்ப்பனை பற்றி ஃபோட்டோலையாவது பார்த்துருக்கீங்க? அதான் மெய்ப்பன் ட்ரெஸ்ஸு. அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். இந்த கோலியாத்து உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தவன் இதை ஒரு பொருட்டாக எடுக்கல. என்னன்னா, இல்லை யுத்த காலத்தில் எவனோ ஒரு மெய்ப்பன் வந்து இவ்வளோ தைரியமாக போயிட்டுருக்கானே, அவன் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறான். கிட்ட வர தான் அவன் போட்ட ஒரு சத்தம் இருக்குது,
டேய் நீ ஜீவனுள்ள தேவனையாடா பரிகசி. இவனுக்கு வந்துச்சே ஒரு கோபம், அடப்பாவி நம்ம எவனோ ஒரு பெரிய ஒருத்தன் யுத்தத்துக்கு ஆயுதத்தோட வருவானோ, ஒரு மெய்ப்பம் வந்து நம்மளுக்கு அது டேன்ட்டு இவன் எந்த சின்ன அவனுக்கு அந்த கோபம் பதஷ்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் அப்படியே தகைச்சு நிற்கிறான். இவன் கிட்ட நெருங்கிட்டே இருக்கிறான். இந்த பொடி பையன் இவனுக்கு வந்துச்சு ஒரு கோபம், ஏய் நான் என்ன நாயாடா, அவனுக்கு அப்படி வருது. இவன் அதை விட கேவலமாக நினச்சிட்டு கிட்ட போயிட்டு இருக்கான். ஊர் அல்ல கோலியாத்தாவது தன்னை நாய் அளவுக்கு பார்த்தான், ஆனா தாவீது அவனை மூட்டை பூச்சி அளவுக்கு தான் பார்த்தான். ஒரு கல் எடுத்து நாய் அடிக்க முடியுமா? எத்தனை பேர் கல்லால நாயை கொல்ல முடியும்? நான் ஒரு கல் தரேன், இவ்வளோ பெரிய கல் தரேன், எத்தனை பேர் அந்த கல்லில் அடித்து நாயை கொல்ல முடியும்? என்ன ஆகும்? அந்த கல் எடுத்து நாயை அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? அது வாட்டு கிடுகிடு ஓடிட்டு இருக்கும். பழிச்சுன்னு ஒரு அடி, அது ஒரு 4-8 வையணும். அப்புறம் உடம்பு ஒரு குலுக்குச்சுன்னா திருப்பி ஓடிடும். ஓடா அடிச்சானம்மா அடிச்சான், இவன் கல் அடி போனோம்மா, ஏதோ கொஞ்சம் அந்த நேரத்தில் வலிச்சுது, அவ்வளோதான். உடம்பு ஒரு உதறுனா எல்லாம் சரியா போச்சு, அவ்வளோதான். ஒரு கல்லில் நாயை கூட அடித்து கொள்ள முடியாது. காக்காவை அடித்தா கூட கொஞ்ச நேரத்துக்கு அது ரெக்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு உடம்பு சுலுப்பிச்சுன்னா பறந்து போயிடுது. காக்காவை கூட ஒரு கல் அடித்து அடிக்க முடியாது. வேணா ஒரு கருப்பாம்பூச்சியை நசுக்கலாம், மூட்டை பூச்சியை நசுக்கலாம். உன் சத்துரு சொன்ன வார்த்தை நிமித்தம் அந்த வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுத்து நீ அமைதியா இருக்க. ஆனா தாவீது கர்த்தர் தன்னோடு இருக்கிறதை அறிந்து, சேனைகளின் தேவன் தன்னோடு இருக்கிறதை உணர்ந்தபடியா எதிரி சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல. அவனை மிதிக்கும்படி ஏறி முன்னால போனா, அவர் அல்லேலூயா. விசுவாசம் எப்படி? அப்படிதான் உன் ரட்சிப்பு. கல் எடுத்து ஒரு நாயை அடிக்க முடியாது, ஒரு குருவி அடிக்க முடியாது, ஒரு காக்காவை அடிக்க முடியாது. ஆனா ஒரு கல் எடுத்து 40 நாள் முழு தேசத்தை கல்லங்கடித்தவனை கொல்லுவதற்காக ஒரு கல்லை எடுத்துட்டு போய் விட்டாம் பாருங்க. ஒரு அடி அடிச்சுது அவன் நெத்தியில். அடி வாங்கினா எப்படி தான் விழுகணும்? அடி இப்படி வாங்கினா எப்படி தான் போய் விழுவாங்க? ஒரு அடி வாங்கினா எல்லாம் பின்னால் தானே போவாங்க. ஓங்கி ஒரு குத்துனா முன்னாலேயே வருவாங்க. எப்படி தான் போகணும்? இப்போ ஓங்கி ஒரு அடி அடிச்சா எப்படி தான் போனோம்? பின்னால் தானே போனோம். ஆனால் அவன் எப்படி விழுந்தானா? எப்படி விழுந்தான்? முகம் குப்புறன்னா இப்படியா? எப்படி? தாவீதை அடிச்சா அடி வாங்கினவன் பின்னால் விழுந்திருக்கணும், ஆனால் முன்னால் விழுந்தான். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, தாவீதை அடித்தது என்னமோ கூழாங்கல் தான், ஆனால் போய் அடிக்கும் போது பாறாங்கல் மாதிரி இருந்துச்சாமா. இவன் முன்னால் அடிச்சா பின்னால் ஒரு தூதன் எத்துனோனா ஒரு எத்து. அதனாலதான் பின்னால் விழுகாம அவனுக்கு ஒண்ணு புரியலடா. முன்னாலேயும் அடி விழுகுது, பின்னாலேயும் அடி விழுகுது. உயிர் போனா பரவாயில்ல, அப்படியே விழுந்தான். விழுந்ததுக்கு என்ன ரீசன்? முன்னால் விழுந்ததுக்கு என்ன ரீசன்? இனி முடிஞ்சிச்சு. தாவீதே, நீ ஆராதிக்கிற கர்த்தர் தான் உண்மையான தேவன். தாவீதே, சின்ன பையன் பார்த்தேன், கூழாங்கல் அடிச்சேன்னு பார்த்தேன், ஆனா அடிச்சது என்னமோ கூழாங்கல் தான். அதுல கலந்து வந்தது விசுவாசமா இருந்தபடியால் நீ ஒத்த ஆளுன்னு நான் நினைச்சேன், நான் பெத்த ஆளுன்னு நான் நினைச்சேன். ஆனா உன்னோட ஒத்த ஆளுக்கு பக்கத்துல முழு பரலோக சேனையும் நின்று எனக்கு விரோதமா யுத்தம் பண்ணிச்சு. இனி நான் இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சாஷ்டாங்கமாய் வசனம் சொல்லுகிறது. தாவீது போய் அவன் மேல ஏறி நின்று அவன் பட்டயத்தை உருவி அவன் தலையை வெட்டினானா. யுத்தத்துக்கு போக தாவீது கையில ஒரு பட்டயம் கூட இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ சத்ருவோட யுத்தம் பண்ண உனக்கு பட்டயம் வேண்டும்ன்ற அவசியம் இல்லை. கையில வச்சிருக்கிறது கூழாங்கல்னாலும் அதுல உன் விசுவாசத்தை வச்சுட்டா யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயம் என்னுடையது, ஜெயம் உன்னுடையது, ஜெயம் இஸ்ரவேலுடையது, ஜெயம் விசுவாசியுடையது. உன் கையில யுத்த தளவாட வேணும்னு அவசியம் இல்லை.
யுத்த வஸ்திரம் வேணும்னு அவசியம் இல்லை, யுத்த பழக்கம் வேணும்னு அவசியம் இல்லை. உனக்கு கர்த்தர் மேல ஒரு விசுவாசமும், எதிரி சொன்னதை மதிக்காம உனக்குள் சொல்லக்கூடிய விசுவாச வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ சத்ருவுக்கு விரோதமாய் போனால் சத்ருவை மிதிக்கும் அதிகாரத்தை கர்த்தர் இன்று உங்க கையில, இன்று உங்க கையில, இன்று உங்க கையில. ஹalleluya ஷபரபலபரபலபரபலபரபலபரபோ. இன்னைக்கு உங்க சத்ருவை நீங்க மிதிக்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு பட்டயம் வேணும்னு அவசியம் இல்லை, அவன் தலையை வெட்டதுக்கு பட்டயம் வேணும்னு அவசியம் இல்லை, யுத்தம் போட பட்டயம் வேணும்னு அவசியம் இல்லை. உன் கையில என்ன இருக்குதோ, உனக்கு எதுல பழக்கமோ அதுல போ, அதை வைத்து உனக்கு ஜெயத்தை கொடுக்க, ஜெயத்தை கொடுக்க. சத்ரு எதை பெருசா நினைச்சானா அதை வச்சுதான் அவனை வெட்ட போற. அவன் பட்டயத்தை பெருசா நினைச்சா அவன் பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை வெட்டும் ஒரு அதிகாரத்தை விசுவாசியின் கையில கொடுத்திருக்கிறார். அவன் சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காத, பிசாசு சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காத. அவன் பார்க்கறதுக்கு தான் ஆவுன்னு தெரியுமா, அவன் மண்மேடு தான். உன்னை மலையையே மிதிக்கும் அதிகாரத்தோடு கர்த்தர் அழைத்திருக்கிறபடியா ஒரு சாதாரண மண்மேடுகளை குறித்து நீ கவலைப்படணுன்ற அவசியம் உனக்கு இல்லைன்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். சத்ருவை மிதிப்பாய், சத்ருவை மிதிப்பாய். வேத வசனம் சொல்லுகிறது, சர்ப்பத்தை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும். லூக்கால சொல்றாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உங்களை அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. லூக்கா 10:19 கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் ஒரு விசுவாசிக்கு கொடுத்திருக்காரு. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும், சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நல்ல கவனிங்க, எதை மிதிக்க? எதை மிதிக்க? சர்ப்பத்தை மிதிக்க. எத்தனை பேர் ஆயத்தம்? என் கூட எத்தனை பேர் வரீங்க? பாம்பை மிதிக்க போலாம். இந்த குளத்துக்கு பின்னால் நிறைய இருக்கு, வெட்ட வெட்ட வந்துகிட்டே இருக்குது பாம்பு. எத்தனை பேர் வரீங்க பாம்பை மிதிக்கிறதுக்கு? கூட்டு போயிருவேன். அப்புறம் சர்ச்சில் ஒருத்தர் வெளியூர்லேருந்து வந்திருந்தார். அவருக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி, அதை ஊர் ஜனங்கள்லாம் தெய்வம்னு கும்பிடுறாங்க. அதை ஆலயத்துக்கு வந்தாலும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆடி நாக்கெல்லாம் தள்ளி கண்ணெல்லாம் தள்ளிட்டு அவனை விட்டு ஓடிடுச்சு. முழிச்சார், என்னாச்சு, எனக்கு இத்தனை வருஷம் நான் எங்கே இருக்கேன், எப்படி இப்படியெல்லாம் சொன்னாங்க. உனக்குள்ள ஒரு அசுத்தாவி இருந்தது, அது ஊருக்காரங்கெல்லாம் கடவுள்னாங்க, ஆனால் அது ஒரு அசுத்தாவி, இன்னைக்கு ஒன்று விட்டு ஓடிடுச்சு. பைபிளை கொடுத்தாங்க, பைபிள் வாசிச்சிட்டே இருந்தார். எப்படியோ இந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறார். அவர் வேலை செய்கிற ஸ்டீல் கம்பெனியில் திடீர்னு பாம்பு வந்துருச்சுன்னு. எல்லாம் பாம்புன்னா எதே நடங்கும், படையே நடுங்கும். எல்லாம் பாம்பு பாம்புன்னு உள்ள வெளியே ஓடுறாங்க. இவர் எங்கன்னு உள்ள ஓடினார். மற்றவங்க எல்லாம் பாம்பு பாம்புன்னு வெளியே ஓடினாங்க, இவர் எங்கன்னு உள்ள ஓடினார். அது சரியான சைஸ், ஒரு 6-7 அடி நீளத்துக்கு போயிட்டு இருக்குது. சரு சரு சருன்னு போ, நேரா ஓடி போய் பிடிச்சி தூக்கிட்டார். தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. கம்பெனியில் எல்லாம் டேய் விட்டுறா, அடிச்சா கட்டுக்கட்டா வந்து செத்துருவடா, இவ்வளோ நாளா உன்னை சாமியாருன்னோ, அப்புறம் திடீர்னு புத்தி தெளிஞ்சதுன்னோ, அப்புறம் ஏதோ நல்லா இருக்குன்னா இப்போ மொத்தமாக கல்றிச்சு போல இருக்கு, பாம்பை தூக்கிட்டு நிற்கிறானே, விடுறா விடுறா சொன்னாராம். நான் படித்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கு, சர்ப்பங்களை எடுக்கும் அதிகாரத்தை உங்களுக்கு நான் தருகிறேன்னு வேதம் சொல்லியிருக்கு. டேய் நீ என்னத்தையோ படிச்சுட்டு வந்திருக்க, கீழே போடுறா, அடிச்சதுன்னா போயிடுவடா நீ பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறார். அப்புறம் திருப்பி சொன்னாராம், சர்ப்பங்களை மிதிக்கும் அதிகாரத்தை தருகிறேன் வேதம் சொல்லுகிறதுன்னு கீழே போட்டு ஒரு மிதி மிதிச்ச. அது வரைக்கும் அது பேசாமல் இருந்துச்சு. அவருக்கு அந்த அளவுக்கு அந்த டைம் தெரியல. சர்ப்பங்கள் எடுப்பீங்கன்னா நேராக போய் பாம்பு தூக்குவோன்னு நினச்சிட்டு இருக்கிறார். அப்படியெல்லாம் இல்லை, வசனம் அது அப்படி சொல்லலை. தேள்களை மிதிப்பீர்கள்னா சின்ன சின்ன காரியம், நம்மை கொட்டும், நம்மை துக்கப்படுத்தும் காரியம். பாம்புன்னா பயப்படுத்தும் காரியம், தீண்டும் காரியம். இதெல்லாம் ஒரு விசுவாசி சர்வசாதாரணமாக மிதிச்சுட்டு போயிடுவான். அதுதான் அர்த்தம். அதுக்குன்னு ரோட்டில் போகிறத போய் தூக்கு அப்படின்றதுக்காக கர்த்தர் சொல்ல. அவர் அறியாமையில் ஒரு முரட்டு விசுவாசத்தை செஞ்சார், கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். மோசேயே கோலை கீழே போட்டுட்டு தலையை பிடிக்க போல, எதை தான் பிடிக்க போனார். அதனால எங்கேயா பாம்பு வந்துருச்சு. பாஸ்டர் ஜான்சன் ஞாயிற்றுக்கிழமை சொன்னார், எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குன்னு தூக்கணும்னா ஒரே பாம்பை பார்த்தா குச்சி எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா கல் எடுத்துட்டு 5 பேரை கூட கூட்டிகிட்டு போங்க.
சரி, சர்ப்பங்களை மிதிக்கும் ஒரு அதிகாரம்னா, சர்ப்பத்தை போல வந்த பிசாசு ஆதியிலிருந்து மோசம் போக்குகிற பழைய பாம்பு, அந்த பாம்பை மிதிக்கும் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பெரிய பிசாசா இருந்தாலும் தேள்கள் சின்ன சின்னதா இருக்கும், ஆனா கொட்டுச்சுன்னா கடுகெடுத்துரும். அதுபோல சின்ன சின்ன பிரச்சனை ஆனா வாழ்க்கையில வந்துவிட்டா நம்முடைய வாழ்க்கையை பயப்படுத்தி அதை கடுகெடுக்க வைத்து வெறுக்க வைத்து கலங்க வைக்கும். இது போல பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், பெரிய பிசாசோ சின்ன பிசாசோ, பெரிய பிரச்சனையோ சின்ன பிரச்சனையோ, பயங்கர பிசாசோ குட்டி பிசாசுகளோ, எது வந்தாலும் ஒரு விசுவாசி அதை மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் அவனுக்கு தந்திருக்கிறார் என்ற காரியத்தை இந்த வசனம் விளக்குகிறது. ஒரு அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 91:13 வேகமா வாசிங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். எதெல்லாம் மிதிப்பாய்? முதல் சர்ப்பத்தை, தேள்களை மிதிப்பாய். அடுத்தது எதை மிதிப்பாய் சொல்லுங்க. இப்ப எத்தனை பேர் என் கூட வரீங்க சிங்கத்தை மிதிக்கிறதுக்கு? யாருமே வரல என் செய்தி கேட்டுட்டு சிங்கத்தை மிதிக்கிறதுக்கு. குஜராத் போய் கிர் ஃபாரஸ்ட்ல அலைந்து கொண்டிருக்க சிங்கத்தை இழுத்து கொண்டு வந்து நான் மிதிக்க போறேன். யாரெல்லாம் என் கூட வர போறீங்க? டிக்கெட் ஃப்ரீ. சர்க்கஸ்ல இருக்க சிங்கத்துக்கு கம்பி வேலி வச்சு உள்ள கொண்டு வரான், பழக்கப்பட்ட சிங்கத்தையே. அதையும் அந்த மாஸ்டர் கையில் என்னத்தை வச்சிட்டு இருக்கிறான்? சாட்டையும் கோலையும் வச்சிட்டு இருக்கிறான். அது வச்சே அந்த சிங்கம் சில நேரத்தில் வேலை காமிச்சிருது. இப்போ சிங்கத்தை நம்ம மிதிக்க முடியுமா? ஒன்றும் வேண்டாம். வைங்க ஒரு நாய், என்ன பண்ணுவோம்? பிடி உஷாலாம் தோத்து போகணும் ஐயா. அது என்னத்தையா தங்கமங்க, நான் ஓடுறேன் பாரு நாய் குலைச்ச உடனே. ஒரு ஆள் ஒரு பையன்கிட்ட வழி கேட்டாராம், எப்பா இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நடந்து போனால் 15 நிமிஷங்க, நாய் துரத்துனா 5 நிமிஷங்க. நானா நடந்து போனா 15 நிமிஷம், நாய் துரத்துனா 5 நிமிஷத்துல போய் வீடுகளுக்கு போவோம். பீவேர் ஆஃப் டாக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. எவ்வளோ நாய் இருக்கும்? ஒரு 150 நாய் வீட்டில், ஒரு 50 நாய், ஒரு 25. பீவேர் ஆஃப் டாக்ஸ், நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ நாய் இருக்கு உள்ள? ஒத்த நாய். நம்ம போயிடுவோமா உள்ள? அந்த கேட்டுக்கிட்ட போகணும், வரும் பாருங்க, 10 அடி தள்ளி நிற்குவாங்க. அது கேட் நல்லா பூட்டி இருக்கும், நல்லா தெரியும் நாயினால வெளியே வர முடியாதுன்னு. எங்கே நிற்போம்? 10 அடி. அது முதல்ல கட்டுங்க. அவங்க சொல்லுவாங்க, இது பழக்கப்பட்ட நாய்ங்க, சும்மா குலைக்கிங்க, ஒன்றும் பண்ணாது. அது எதுவாக இருந்தாலும் முதல்ல கட்டுங்க, முதல்ல கட்டுங்க. ஐயா அது நல்ல நாய்ங்க, முதல்ல கட்டியா. அவங்க கட்டிடுவாங்க. அது செயின் வேறு போட்டிருப்பாங்க. அது நாய் இத்தினூண்டு, செயின் இவ்வளோ பெருசு இருக்கும். அது இழுத்து போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அது அங்கேருந்து இழுத்துட்டு பாருங்க, நம்மால் இங்கே போவாங்க. அது ஒன்றும் பண்ணாதுங்க. கட்டி இருக்குன்னா 10 அடிக்கு இந்த பக்கம் அப்படியே செவுத்தை தேய்ச்சிக்கிட்டே போய் வீட்டுக்குள்ளே தட்டாது பாய்வாங்க பாருங்க. அந்த படிக்கட்டு இடிச்சு, நிலம் விட்டுச்சு, கீழே விழுந்து சோஃபா தட்டி, கதவு சாத்துங்க, கதவு சாத்துங்க, கதவு சாத்துங்க. என்னது? அதுதான் கட்டி போட்டிருக்கேயா. கட்டி வச்ச நாய்கிட்ட போக முடியாது. இவங்க சிங்கத்தை மிதிக்க போகிறாங்களாமா, சிங்கத்தை. அது ஒரு கர்ஜனை பண்ணுச்சுன்னா யானை கூட நிற்கிறதுக்கு பயப்படுது. இவங்கெல்லாம் சிங்கத்தை மிதிக்க போகிறாங்களா? இப்போ எத்தனை பேர் சிங்கத்தை மிதிக்க வரீங்க? ஏய்யா இத்தனை சொன்னதுக்கு அப்புறம் எங்ககிட்ட கையை வேற தூக்குவோன்னு எதிர்பார்க்குறியாக்கும்? அல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டிருக்கிறான் பிசாசு. இதை தான் கர்த்தர் சொல்றாரு. அவன் சிங்கம் மாதிரி வகை தேடிட்டு இருக்கான்பா. அவன் சிங்கம் மாதிரி உன்னை பயப்படுத்திட்டு இருக்கிறான். அவனை பார்த்து நீ பயப்படக்கூடாது அப்படின்னா நீ என்ன தெரியுமா செய்யணும்? உனக்காகவே யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமாய் வந்த என்னைய உன் மேல வச்சுக்கிட்டீன்னா, என்னைய உனக்குள்ள வச்சுக்கிட்டீன்னா, என் கம்பீரம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா, என் விசுவாசம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா, சத்ருவை சிலுவையிலே மிதித்தது போல அவனை எளிதாக மிதிக்க உன்னால் ஆகும். வீட்டில் ஒரு பூனை வளர்த்தணும். அந்த பூனை என்ன பண்ணணும்னா காட்டிலேருந்து எதையா பிடிச்சி வந்துடும். அது 3 குட்டி போட்டிருந்தது. ஒரு நாள் ஒரு எலி பிடிச்சி வந்துச்சு, காட்டெலி, நல்ல பெருசு.
அது என்ன பண்ணுச்சு, பிடிச்சிட்டு வந்து அது குட்டிகளை கூப்பிட்டுச்சு பாருங்களேன். அந்த குட்டிகளும் பார்த்து பார்த்து பயந்து பயந்து நின்றுக்கிட்டே இருந்தது. இது என்ன பண்ணுச்சு, அந்த கழுத்துக்கிட்ட ஒரு கடிச்சது பாருங்க அந்த எலியை. அது அப்படியே குற்றுயிராக விழுந்துட்டு காலை மட்டும் தேய்ச்சிட்டு வாலை மட்டும் ஆட்டிகிட்டு இருக்கு. இப்போ அந்த குட்டிகளை கூப்பிடுது, அதுக்கு வரமாட்டேன்து. இந்த எலி என்ன பண்ணுச்சு, அந்த எலியை கையை வச்சு ஒரு தள்ளு அந்த குட்டிகிட்ட 3 பாஞ்சு அந்த பக்கம் ஓடிச்சு. திருப்பி ஒரு தள்ளு, திருப்பி 3 அந்த பக்கம் ஓடிச்சு. இனி ஓட முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த எலியை தட்டி விட்டோன்னே ஒரு பூனை என்ன பண்ணுச்சு, அது கிட்ட வரக்கூடாதுன்னு ஒரு குட்டி அதை தட்டி விட்டுட்டு ஓடிச்சு பாருங்க. தட்டி விட்டு ஓடிட்டு திரும்பி பார்த்துச்சு. இவ்வளோ தட்டி விட்டும் அது நம்மளை ஒன்றும் பண்ணலையே, கிட்ட போனால் என்ன அப்படின்ட்டு மெதுவாக வந்துச்சு. கிட்ட வந்து அப்படியே அந்த கையை வச்சு தூரத்தை அப்படி ஒரு தள்ளிட்டு ஓடிச்சு. திருப்பி கிட்ட வந்தது, திருப்பி ஒரு தள்ளிட்டு ஓடிச்சு. அது ஒன்றும் பண்ணல. அப்புறம் கிட்ட வந்தது, அப்புறம் ஒரு அமுத்துச்சு. அது ஒன்றும் பண்ணல, வாழை மட்டும் ஆட்டிகிட்டே இருந்தது. அப்படி திரும்பி ஒரு போஸ் கொடுத்தது, மற்ற 2 கிட்ட வந்துருச்சு. இது ஒன்றும் இது நம்மளை பண்ணாது. எல்லாம் அந்த கையை வச்சு தட்டுதுங்க, கையில் தூக்கி போட்டுதுங்க, போட்டு பரழுதுங்க. அதுக்கு பாவம் அந்த வாழை மட்டும் ஆட்டிகிட்டு இருக்குது, ஒரு கால் மட்டும் ஆடுது. அடித்து போட்டு பரட்டி உருட்டி இனி அதனால் ஒன்றுமே பண்ண முடியாதுனதுக்கப்புறம் எல்லாம் பங்கு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் ஒரு பாம்பை தூக்கிட்டு வந்துருச்சு. நல்ல கழுத்துக்கிட்ட ஒரு கடிச்சதுல அந்த பாம்புடைய தலை முக்காவாசி உடம்ப விட்டு போயிடுச்சு. வாலை மட்டும் ஆட்டுது பாருங்க. இது நேற்று எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பூனைக்கு. என்னென்னா அம்மா மிதித்து அம்மா கடிச்சு கொண்டு வந்து போட்டால் நமக்கு எந்த தீங்கும் வராதுன்னு தெரிஞ்சு இதுவெல்லாம் போய் அந்த பாம்பை கையில் போட்டு பரட்டி உருட்டி ஒன்று இப்படி இழுத்துட்டு போகுது, ஒன்று அப்படி இழுத்துட்டு போகுது. அது வாழை மட்டும் சொருன்னு ஆட்டுது. தலையை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. எதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த வாழை போட்டு நகத்தை வச்சு அமுத்துச்சு, பரண்டுச்சு, இழுத்துச்சு, பண்ணி இனி எந்த மூமெண்ட்டும் இல்லாத வரைக்கும் அது கூட விளையாண்டுச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் தூக்கி போட்டோம். அது ஒரு தைரியம். எங்கள் அம்மா கடிச்சு கொண்டு வந்து போட்டுட்டா இனி அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா எங்கள் அம்மா கூட இருக்காங்க. இன்னைக்கு விசுவாசிக்கு ஒரு தைரியம் இருக்கணும். எங்கள் அப்பா சிலுவையில் பிசாசின் தலையை மிதிச்சிட்டார். அது கொஞ்சம் வாலாட்டுது, ஆனா அதை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா அதை மிதிக்கும் அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே தலையை போட்டு மிதிச்சிட்டு நசிச்சிட்டாரு, அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஆடுறது வால். என்னால் உங்களால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும், எளிதாக சமாளிச்சிட முடியும், எளிதாக ஜெயிச்சிட முடியும். அல்லே கிளாக்குடைய 2 முள்ளையும் பிடிச்சி கொஞ்ச நேரம் நிறுத்தினாதான் என் செய்தி ஓடும்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பை நம்ம ஜெபத்தோட தியானிச்சு முடிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம். எனக்கு நேரம் இல்லாதனால இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் இப்போ நம்ம வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் பேரில் கர்த்தருக்கு ஒரு குறை உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை எப்படி சொல்றீங்களோ எச்சரிப்பையும் அதே மாதிரி சொல்லணும். உன் பேரில் கர்த்தருக்கு ஒரு குறை உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீ ஏசபேலுக்கு இடம் கொடுத்தாய். சொல்லுங்க, ஏசபேலுக்கு இடம் கொடுத்தாய். யார் இந்த ஏசபேல்? மோசம் போக்குகிறவள். சுருக்கமா சொன்னா மோசம் போக்குகிறவள், இச்சையை தூண்டுகிறவள், பாவத்தை உட்புகுத்துகிறவள், ஊழியக்காரனை கூட வஞ்சகம் செய்து அவனோடு வேசித்தனம் பண்ணவள், அவனை வேசித்தனத்துக்கு வழிகாட்டினவள், அவனை விக்கிரக ஆராதனை செய்ய தூண்டினவள். இவள் தான் ஏசபேல். இன்னைக்கு தேவன் அருவருக்கிற பாவம் நமக்குள் இருக்குமானால் ஏசபேலுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். இந்த ஒரு குறை இருக்கு. இந்த ஏசபேலுக்கு இடம் கொடுத்தவங்க பிசாசம் மிதிக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசபேலுக்கு இடம் கொடுத்துட்டா சத்ருவை மிதிக்க முடியாது. ஏன்னா அவன் சிரிப்பான். நான் உனக்குள்ள இருக்கிற, நீ என்னை மிதிக்கிறேன்னு காலை போட்டு ஆட்டுறியான்னு அவன் சிரிப்பான். ஏன்னா அவன் காலின் கீழே இருக்க வேண்டியவன் இப்ப எங்க வந்துட்டான்? உள்ளத்துக்குள்ள வந்துட்டான். ஏசபேல் யாரு?
தீர்க்கதரிசிகளே மோசம் போக்கினவள். அவ மையிட்டு தன்னை அலங்கரித்து சிங்காரித்து எகு வருவான்னு அப்படி ஸ்டைலாக ஜன்னல்கிட்ட இருந்து போஸ் கொடுத்தா. அவள் நினச்சா எகு அப்படியே அவளுடைய அழகில் பார்த்து மயங்கி விழுந்து அவளோட வேசித்தனம் பண்ண வந்துடுவான்னு. எகு பார்த்தா மேலே, யாரின் பட்சத்தில் அப்படின்னா. ஜன்னல் வழியாக 2 பேர் எட்டி பார்த்தாங்க. அவளை பிடிச்சி கீழே தள்ளு அப்படின்னா. பிடிச்சி கீழே தள்ளினாங்க. விழுந்தால் அவளுடைய சரீரம் கிழிந்தது. ரத்தம் செவுத்துலையும் எகு ஏறி வந்த குதிரை மேலேயும் ரத்தம் பட்டுச்சு. எகு கீழே இறங்கினான். அவளை மிதித்து கொண்டு வீட்டுக்குள்ளே போனான். ஏசபேல் மிதிக்கப்பட வேண்டியவள், மதிக்கப்பட வேண்டியவள் அல்ல. அவள் அழகை மதித்தவர்கள் விழுந்து போனார்கள். ஆனால் அழகை மதிக்காம தேவனை மதித்தவன் அவளை மிதித்து வீட்டுக்குள்ளே செல்லும் ஒரு அதிகாரமுடையவனாய் இருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்று வேதம் சொல்லுகிறது, ஆகிலும் உன் பேரிலே ஒரு குறை உண்டு. நீ ஏசபேலின் ஆவிக்கு இடம் கொடுத்தாய் அப்படின்னா, விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்துட்ட, வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்துட்ட, பாவத்துக்கு இடம் கொடுத்துட்ட, இச்சைக்கு இடம் கொடுத்துட்ட, மோகத்துக்கு இடம் கொடுத்துட்ட. படிக்க போன நீ படிச்சுட்டு தான் வரணுமே ஒழிய காதலிக்க போகவில்லை. செல்போன் டெக்னாலஜி ஒரு அருமையான டெக்னாலஜி, ரொம்ப அழகா எல்லார் கையிலையும் இன்னைக்கு இருக்குது. இந்த செல்போன்ல ஹலோன்னு பேசி சொல்லலாம். மதுக்கரையில் நாங்கள் குடியிருந்த போது எங்க அப்பா யாரையா பார்த்துட்டு வாடான்னு வாங்க, இங்கே டவுனுக்கு வருவேன், 2 பஸ் மாறி போவேன், அவங்க வீட்டுக்கு 1.5 கிலோமீட்டர் நடந்து போவேன், வீடு பூட்டி இருக்கும், 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து 2 பஸ் மாறி மதுக்கரைக்கு போவேன், பசியோட போவேன். அப்பா அவங்க இல்லப்பா, இல்லையா, சரி நான் அப்போ இப்போ இதை பார்த்துட்டு வந்துடுறா, உடனே அங்கே வருவேன், திருப்பி மதுக்கரையிலேருந்து டவுனுக்கு வருவேன். சில நேரத்தில் 3 முறை 4 முறை எல்லாம் மதுக்கரையிலேருந்து டவுனுக்கு வந்து அலைஞ்சு அழுத்து போயிடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஃபோன் எடுக்கணும், ஹலோ நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, உங்களை பார்க்க வரேன். ஒரு டெக்னாலஜி என்ன அழகான வேலைகளை முடிக்குது. இதை அதுக்கு பயன்படுத்தினா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒரு அல்லே சத்தமா சத்தமா சத்தமா. மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன். மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறேன். உள்ளே போய் உட்காந்துட்டு பக்கத்தில் பார்த்தா ஒருத்தர் பார்த்த மாதிரி இருக்குது, நல்ல ஃபெமிலியர் ஃபேஸ் மாதிரி இருக்குது. யோசிச்சு பார்த்தா ஆட்டாடாடாடாடாடா, இவர் தானா பாடகர் கேஜே யேசுதாஸ். எத்தனை பேருக்கு யேசுதாஸ் தெரியும்? பாடகர் இத்தனை பேருக்கு தெரியும். யேசுதாஸ் அதாவது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு அதிகமாக ஏரோப்ளைனில் போய் பாட்டு கச்சேரி நடத்தின முதன்மையானவர் என்று ஏர் இந்தியா அவருக்கு அவார்டு கொடுத்துருக்கு. அப்போ எவ்வளோ கச்சேரிகளுக்கு போய் எவ்வளோ பாடல்களை பாடியிருப்பார். அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறார். அவரை பார்த்து நான் சிரித்தேன், அவர் என்னை பார்த்து சிரித்தார். ஹலோன்னு அவரும் ஹலோன்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், என்னுடைய பேர் பாஸ்டர் ஜான்சன். ஐ தாட் யூ மஸ்ட் பி எ மேன் ஆஃப் காட் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பாடகர் எதை வச்சு என்னை மேன் ஆஃப் காட், நான் என்ன பாஸ்டர் ஜான்சன் நெத்தியில் எழுதியா ஒட்டி இருக்கிறேன்? ஐ தாட் யூஆர் அ மேன் ஆஃப், நீ ஒரு கர்த்தருடைய மனுஷன் என்பதை எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, when I was passing by you were praying for someone else அப்படின்னா. நான் யாருக்கோ அப்போ ஃபோனில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் என்னை தாண்டி போனாராம். நான் ஃபோனில் ஜெபம் பண்ணுறதை அவர் கேட்டு நீங்கள் ஒரு தேவ மனிதனாக இருக்க வேண்டும் என்று அப்போவே முடிவு பண்ணேன் அப்படின்னு சொன்னார். நான் ஜெபம் பண்ணுறதுக்கு முதல்ல எவகிட்டையாவது கடலை போட்டுட்டு இருந்தேன்னா அவர் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பார்? உங்களை தாண்டி போகிறவங்க உங்களை கவனிச்சிருக்காங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதை கவனிச்சுட்டாங்க. இதை வச்சு நீங்கள் யாருன்னு ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க யாரும் உங்களை பார்க்கல, உங்கள் 2 கண்ணில் கொஞ்சம் பேரை பார்க்குறீங்கன்னு. உங்கள் நடை உடை பாவனைகளை உங்களை சூழ 1000 கண்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறது. மறந்துடாதீங்க. இப்போ டெக்னாலஜி ஃபோன் பண்ண, அந்த ஃபோனில் நான் தேவ மனுஷன் கண்டுபிடிச்சிக்கிட்டாரு. ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு அவரை ஒரு ஃபோட்டோ எடுக்க போனா நோ 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 அப்படின்னு சேரை பக்கத்தில் போட்டு என்னை பக்கத்தில் உட்கார சொல்லி அந்த பேரரை வர சொல்லி இதில் ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னாரு. கேமரா இருக்கு, அழகா அவ்வளோ பெரிய ஒரு அதாவது நமக்கு அவருக்கு எந்த ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் ஒரு சிறந்தவர், ஒரு பெயர் பெற்றவர், ஒரு அவார்டு வாங்கினவர், ஒரு பெரும்புள்ளி, அவரோடு இருந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு டெக்னாலஜி கையில் இருந்தனால பிரயோஜனமாக இருந்தது. ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கிறோம். அந்த ஹோட்டலை விட்டு நான் வெளியே வந்தேன். பக்கத்து ரூம்லேருந்து ஒருத்தர் வெளியே வந்தார். 2 பேர் பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டோம். திருப்பி வந்தோம், திருப்பி வெளியே வந்தோம். அவரும் சிரிச்சார், நானும் சிரிச்சேன். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, யார் இவர் அப்படின்னா, இந்த பட்டிமன்றங்களிலெல்லாம் வந்து சாலமன் பாப்பையா கூட சிறப்பாக பேசி மிகுந்த பேர் எடுத்த டி ராஜா, அவர் பக்கத்து ரூமில் இருக்கிறார். அவர் என்னை பார்த்து சிரிச்சார், நான் அவரை பார்த்து சிரித்தேன். அப்புறம் பேச ஆரம்பித்தோம். நான் ஊழிக்காரன். அவர் சொன்னார், நான் உங்கள் கிறிஸ்தவ மீட்டிங்கெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களை நீங்கள் தான் கூப்பிட மாட்டேன்றீங்க, எங்களை நீங்கள் தான் பயன்படுத்த மாட்டேன்றீங்க. நிறையா காரியங்களை பேசணும். உடனே இந்த கேமரா ஃபோன் இருந்தது, ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. நான் இதை விட்டுட்டு எவ்வளையாவது ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன்னு வைங்க.
டெக்னாலஜியை சரியான விதத்தில் பயன்படுத்திட்டா நல்லது. இந்த டெக்னாலஜியை போர்வை இழுத்தி போத்தி, ஏய் எங்கள் வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க நீ சொல்லு அப்படின்னு எவன் கூடையாவது இல்லை எவ கூடையாவது பேசிட்டு இருக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்துறீங்க? ஒரு மிகப்பெரிய ஒரு கவுன்சிலிங் நான் போய் உட்கார போகிறேன், ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் கவுன்சிலிங்காக உட்கார்றேன். நான் நைட்டெல்லாம் தேவ சமூகத்தில் முழிச்சு ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துலேருந்து அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்கேன். அவங்களும் வந்திருக்காங்க, ரொம்ப ஜெபம் பண்ணி இருக்கிறேன். பயங்கரமாக அதாவது எல்லாம் சொன்னாங்க இது பயங்கர பிரச்சனையில் முடியும்னு. நான் போய் உட்கார்ந்தேன், ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கவுன்சிலிங்காக ஆரம்பிச்ச உடனே ஒருத்தர் சொன்ன காரியம், பாஸ்டர் இன்னைக்கு காலையில் நான் டிவி ஆன் பண்ணேன், ஆசீர்வாதம் டிவியில் மன்னிப்பை குறித்து பேசினாங்க, அது என் மனசை ரொம்ப தொட்டுச்சு. அடுத்தது போனேன், ஏஞ்சல் டிவியில் இந்த வசனம் சொன்னாங்க, மன்னிச்சு மறந்துருன்னு அந்த வசனம் வந்துச்சு, என்னோட பேசிச்சு. நான் இனி வாயே திறக்க மாட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் ஃபைனல் தீர்ப்புனாரு. எப்படியோ முடியும்னு நினச்சது 3 நிமிஷத்தில் எல்லாவற்றையும் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். காரணம் என்ன தெரியுமா? டெக்னாலஜி, டிவி. அதை யாரும் இல்லைன்னா ஃபேஷன் டிவி போடலாம், ஆட்டம் போடலாம், நடனத்தை பார்க்கலாம், ஜோடி நம்பர் 1 பார்க்கலாம், அல்ல மானாட மயிலாட பார்க்கலாம், இல்ல கேவலமானதை பார்க்கலாம், இல்ல வசனத்தை கேட்டு திருந்தவும் செய்யலாம், வசனத்தை கேட்டு மறுரூபம் ஆகவும் செய்யலாம். உங்க லேப்டாப்பை வச்சு நல்ல உங்களுக்கு இமெயில் அனுப்பலாம், ஃபேஸ்புக்கில் மற்றவங்களோட அழகான வார்த்தையை கன்வே பண்ணலாம், அதில் கேவலமானதையும் பார்க்கலாம். டெக்னாலஜியில் 2 இருக்கு. ஒன்று தேவநாமத்துக்கு மகிமைன்னா கர்த்தர் பிரியப்படுவார், நீ சத்துருவை மிதிக்க உதவி செய்வார். இல்லாவிட்டால் அதே டெக்னாலஜியை கேவலமான காரியங்களுக்கு, எவனா பாய் ஃப்ரெண்டுக்கு, எவனா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, இல்லை ஏதாவது வேண்டாத காரியத்துக்கு சபையில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் விரல் மட்டும் ஆடிட்டு இருக்கும். என்னன்னா எவனுக்கோ SMS, எங்கடா இருக்கிற? டே எனக்கு ஆராதனை இன்னைக்கு என்னமோ பாஸ்டர் ஜான்சன் சீக்கிரம் முடிப்பாருன்னு பார்த்தா இன்னும் முடிக்கலடா, நீ எங்கே தான் காத்துட்டு இருக்கியாடா? டே நான் வந்துடுறேன்டா சீக்கிரம். ஏய் எங்கடி இருக்க? எங்கள் பாஸ்டர் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக முடிக்கிறாரடி, என் பைக்கு சர்ச்சுக்குள்ளே இருக்குடி, அடுத்தவங்க வந்து பக்கத்தில் பார்க் பண்ணிட்டாங்கடி, எடுக்க முடியும். இந்த ஆள் இப்படி தான் ஐயா, எங்கே போனாலும் இங்கே வராமல் போவே மாட்டேன்றாரியா. ஏசபேலின் ஆவிய சின்ன பிள்ளையிலிருந்து வயசானவங்க வரைக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற பாவம் இது. கொஞ்சம் நடுத்தரவங்களுக்கு, கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் தவறான உறவுகள் இன்னைக்கு அப்படியே வந்து குடும்ப உறவை கெடுக்குது. ஹஸ்பண்ட்ஸ் நிறைய பேர் ஒய்ஃபை மதிக்கிறது இல்லை, அது ஒரு பாவம். ஒய்ஃபுக்கு நிறைய பேர் ஹஸ்பண்டை மதிக்கிறது இல்லை, அது ஒரு பாவம். பெற்றோரை மதிக்கிறது இல்லை, அது ஒரு பாவம். வயசானவங்க சில நேரத்தில் தேவையில்லாத மற்றவங்களை குறித்து புறம் கூறுகிற, உட்காந்து வேலை இல்லாதனால வேலை போகிறது வேலை ஆகணுன்றதுக்காக எதை பற்றி அது தேவையில்லாமல் பேசி, ஏசபேலின் ஆவிக்கு இடம் கொடுத்தா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, அந்த குறையை இன்னைக்கு தீர்த்துட்டா நீ சத்ருவின் மேடுகளை மிதிக்கும் அபிஷேகத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார். என் கர்த்தர் மோசே மூலமா அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஜனங்களுக்கு சொன்ன கடைசி வார்த்தை, உன் சத்துருக்களின் மேடுகளை மிதிப்பாய். அதை இன்னைக்கு தேவ சபைக்கு சொல்றார், உன் சத்துருக்களின் மேடுகளை மிதிப்பாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி எல்லாம் முழங்கால் படியிடலாமா? ஆண்டவரே, இந்த நாளில் சர்ப்பத்தை போல வந்த ஆவிகளை மிதிக்க, தேள்களை போல வந்த ஆவிகளை மிதிக்க, சிங்கத்தை போல வந்த ஆவிகளை மிதிக்க, ஆண்டவரே ஏசபேலுக்கு நாங்கள் இடம் கொடுக்காம ஏசபேலை மிதித்து உள்ளே பிரவேசிக்க அப்படி ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. சத்துருக்களின் மேடுகளை எங்கள் பிஸ்னஸில், எங்கள் வேலையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் வீட்டில் காரணம் இல்லாமல் வந்த சத்துரு, தேவையில்லாமல் வந்த சத்துரு, தேவையில்லாமல் வந்த கோலியாத்து தான். ஆனால் ஆயுதங்களின்றி நீ போய் அவனை கொன்று அவனை மிதித்து அவனுடைய தலையை எடுக்கும் ஒரு அதிகாரத்தை இன்னைக்கு விசுவாசிகளுக்கு தேவன் தந்திருக்கிறாரே. அந்த அதிகாரத்தோடு நல்ல ஆவில நிறைஞ்சு, கொஞ்ச நேரம் நல்ல ஆவில நிறைஞ்சு